ஹாய் பெர்சன்டேஜ் கிளாஸ் 1 அதாவது பெர்சன்டேஜில் ஃபஸ்ட்டு கிளாஸ். ஸோ ஏற்கனவே நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டோம். ஸோ பெர்சன்டேஜில் எதெல்லாம் மெயின் கான்செப்ட் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும், அதாவது ஈஸியான கொஸ்டின்லேருந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் வரைக்கும் எல்லாமே. ஸோ ப்ரீவியஸ் இயரில் எல்லா எக்ஸாம்லேயும் விச் மீன்ஸ் பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்பிஎஸ்சி, கேட் எக்ஸாம், ஜாம், எல்லா எக்ஸாமில் எந்தெந்த எக்ஸாமில் மேக்ஸ் கேட்பாங்களோ அந்த எல்லா எக்ஸாமில் இருந்தும் கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணி நம்ம கன்சாலிடேட் பண்ணி இந்தந்த டைப்பில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ கேர்ஃபுல்லாக கவனிங்க, ஸ்கிப் பண்ணாமல் ரெகுலராக ஆர்டர் வைஸ் பாருங்கள். ஸோ ஆர்டர் வைஸ் கிளாஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பெர்சன்டேஜ். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட். ஸோ என்ன கான்செப்ட்னா, நமக்கு பெர்சன்டேஜ் அப்படின்னா பெர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக எப்படி எழுதணுன்றது நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1% இஸ் ஈக்குவல் டு ஒரு பெர்சன்டேஜ் அப்படின்றத ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதணும் அப்படின்னா 1/100. 2% அப்படின்றத 2/100. 3% அப்படின்னா 3/100 அண்ட் ஸோ ஆன். இப்போ 48% அப்படின்னா 48/100. ஸோ இதுதான் பெர்சன்டேஜில் இருந்து ஃப்ராக்ஷனாக எழுதுகிற மெத்தட். ஓகே, இப்போ ஒரு நம்பருடைய பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் 20% of 200? 200ல் 20% என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 200ல் 20% எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 20% அப்படின்றது 20/100. ஆஃப் அப்படின்னா இன்டூ 200. ஸோ இங்கிலீஷில் ஆஃப் அப்படின்னா அதை மேத்தமெட்டிக்கல் டேர்முக்கு மாற்றும் போது மல்டிப்ளிகேஷன். அதே இங்கிலீஷில் பை அப்படின்னு வந்துச்சுன்னா மேத்தமெட்டிக்கல் டேர்ம் வரும்போது டிவைட் ஆயிரும். இஸ் அப்படின்னா அது ஈக்குவல் அப்படின்னு மாறிடும். சம் அப்படின்னா அடிஷன். டிஃபரன்ஸ் அப்படின்னா சப்ராக்ஷன். ஸோ இது இங்கிலீஷ் டேர்மில் இருந்து மேத்தமெட்டிக்கல் டேர்மில் மாற்றுறது. இப்போ ஆஃப் அப்படின்னா அது மல்டிப்ளிகேஷன். ஸோ 20% அப்படின்றது 20/100. ஆஃப் அப்படின்றது இன்டூ 200. ஸோ நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 100 is 100, 2 into 100 200. ஸோ 20 into 2 40. ஸோ இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் வந்து 40. ஸோ இது நமக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்த ட்ரெடிஷ்னல் மெத்தட். பட் இந்த மெத்தட்லையும் இதை செய்யலாம், பட் இதுக்கு டைம் ஆகும். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இது மெத்தட் 1. ஓகேவா? எப்பயுமே ட்ரெடிஷ்னல் மெத்தடை மெத்தட் 1ன்னு வச்சுப்போம். இப்போ மெத்தட் 2. செகண்ட் மெத்தட் என்னென்னா, இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை 100%ன்னு எடுத்துப்போம். ஸோ இங்கே 200 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 200ன்றது என்னுடைய 100%. 100% இஸ் 200. எனக்கு தேவை 20%. அப்போ 20%ஐ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த 100% இஸ் ஈக்குவல் டு 200, 20% இஸ் ஈக்குவல் டு சம் எக்ஸ். இதை சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆரோ மார்க். ஸோ நான் போட்டிருக்கிற ஆரோ மார்க்கை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்வ் பண்ணலாம். அதாவது இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க, இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை ஈக்குவேஷன் 2. அப்போ ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை ஈக்குவேஷன் 2. அப்போ என்ன வரும்? 100% பை 20% இஸ் ஈக்குவல் டு 200 by x. ஓகேவா? ஈக்குவேஷன் 1
டிவைடட் பை ஈக்குவேஷன் 2. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை தனியாக டிவைட் பண்ணியிருக்கேன், ரைட் ஹேண்ட் சைடை தனியாக டிவைட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 100%ஐயும் 20%ஐயும் டிவைட் பண்ணலாம். ஓகேவா? திஸ் ஒன் பை திஸ் ஒன் பண்ணலாம். அப்போ இங்கே டேரெக்டாக இருக்கா 100%, 20%. அப்போ டேரெக்டாக இதையும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவைட் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி 200ஐயும் எக்ஸையும் நான் டிவைட் பண்ணலாம். ஸோ 200ஐயும் எக்ஸையும் நான் டிவைட் பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 100%ஐயும் 200 அப்படின்ற வேல்யூவையும் கேன்சல் பண்ணிக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடையும். ஏன் கேன்சல் பண்ணலாம்? ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த 200ஐ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தேன் அப்படின்னா டிவைடட் பை 200ன்னு வரும். அப்போ நான் டேரெக்டாக 100%ஐயும் 200ஐயும் டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அதை ரீரைட் பண்ணால் எப்படி எழுதலாம்? 100% டிவைடட் பை, இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய 200ஐ டிவைடுக்கு கொண்டு வரேன். அப்போ 200 இன்ட்டு 20% இஸ் ஈக்குவல் டு 1/x. இப்போ இந்த 100%ஐயும் இந்த 200ஐயும் கேன்சல் பண்ணலாமா? ஸோ இங்கே இப்படி கேன்சல் பண்ணுறதுக்கு நான் டேரெக்டாக இப்படி கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகே. அதே மாதிரி இந்த எக்ஸையும் 20%ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தான், பட் இது நமக்கு தேவையில்லை. எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், எப்படி நம்ம கேன்சல் பண்ண முடியுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதை டேரெக்டாக நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா இது நமக்கு தேவையில்லை, இந்த ஸ்டெப்பு நமக்கு தேவையில்லை. இது உங்களுக்கு எப்படி நம்ம கேன்சல் பண்ணுறோன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ இந்த இதை வச்சுக்கிட்டு பர்சன்டேஜ் கெட் கேன்சல்டு. இங்கே ஒரு 0, இங்கே 2 0, இங்கே 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ மிச்சம் இருக்கக்கூடியது 1%, இங்கே மிச்சம் இருக்கக்கூடியது 2, இங்கே 20%, இங்கே இருக்கக்கூடியது எக்ஸ். எப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறத நீங்கள் கேன்சல் பண்ணலாமோ கிராஸாக இருக்கிறத நீங்கள் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ இங்கே 1%, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ 1 இன்ட்டு எக்ஸு எக்ஸ் பர்சன்டேஜ். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸு 20 இன்ட்டு 2 40. அப்போ எக்ஸோடைய வேல்யூ 40. ஸோ இப்படியும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட்லேயும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். எப்படின்னா, $100 is 200. Therefore, 20% is 20% என்ன? அப்போ 20% என்னன்னா பெர்சன்டேஜ் கேன்சல் பண்ணுங்கள். இங்கே 2 0, இங்கே 2 0 கேன்சல் பண்ணுங்கள். மிச்சம் இருக்கக்கூடிய நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள். 20 இன்ட்டு 2 40. அப்போ என்னுடைய எக்ஸோடைய வேல்யூ 40. ஓகேவா? இது மெத்தட் 2. இப்போ மெத்தடு 3. மெத்தடு 3 என்னன்னா, அதே தான் 100% அப்படின்றது 200. அப்போ 20% என்ன? இப்போ 100% 200. அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய 100ஐ எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் இல்லைன்னா டிவைட் பண்ணால் இதை 200 வரும். ஆட் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணக்கூடாது. ஒன்லி மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன், இந்த ரெண்டு மட்டும்தான் பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மெத்தடு 3ல் மல்டிப்ளிகேஷன் ஆர் டிவிஷன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த 100ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 200. அதே மாதிரி இந்த 20%ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20 இன்ட்டு 2 40. ஸோ சேம் ஆன்சர் தான். ஸோ இது மெத்தட் 3. ஸோ மெத்தட் 4. மெத்தட் 4 என்ன? 100% அப்படின்றது 200. ஓகேவா? அப்போ 20% என்ன? அப்போ இந்த 100%ஐ நம்ம எப்படி மாற்றுவோம் அப்படின்னா 1%ஆக மாற்றுவோம். அப்போ 1% அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய 100ஐ 100ஆல் டிவைட் பண்ணால் 1 வந்துடும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடையும் 100ஆல் டிவைட் பண்ணுங்கள். 100ஆல் டிவைட் பண்ணால் வரும் 2 வரும். அப்போ 1% இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ 1%ன்றது 2னா 20% 40. ஓகேவா? 1% இஸ் 2. அப்போ 20% இஸ் 40. இது மெத்தட் 4. ஸோ மெத்தட் 5 என்னன்னா, 100% இஸ் 200. அப்போ 20% என்ன? அப்போ இந்த 20%ஐ நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா,
10% ப்ளஸ் 10% பிரித்து எழுதிக்கலாமா? அப்போ 100% 200னா 10% எவ்வளோ வரும்? 20. ஏன்னா ஒரு டெசிமல் நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 20 ஆயிரும். அப்போ 20 + 20 40. ஓகேவா? இது மெத்தட் 5. ஸோ ஒரே கொஸ்டின் தான். ஸோ வாட் இஸ் 20% ஆஃப் 200? இதுதான் என்னுடைய கொஸ்டின். ஸோ அதை நீங்கள் ட்ரெடிஷ்னல் வேலை செஞ்சீங்கன்னா அது ஒரு மெத்தட். ஸோ அது போக 4 மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஸோ 5 மெத்தடில் இதோடைய ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். பட் இந்த 5 மெத்தடுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ கான்செப்ட் தெரிஞ்சால் கொஸ்டின் ஈஸி. ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெத்தடை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரே மெத்தடு தான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, நான் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மெத்தட்ஸை சேஞ்ச் பண்ணிப்பேன். ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? ஓகே, இப்போ பெர்சன்டேஜ் தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த பெர்சன்டேஜில் முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, இப்போ நம்ம இங்கே என்ன பார்த்தோம்? 20% ஆஃப் 200. ஆன்சர் என்ன வந்தது? 20% ஆஃப் 200. ஸோ ஆன்சர் 40 வந்ததா? இப்போ இதை நான் ரீரைட் பண்ணுறேன். எப்படி ரீரைட் பண்ணுறேன் அப்படின்னா, 200% ஆஃப் இங்கே இருக்கக்கூடிய நம்பர் இருக்கு இல்லையா, அதை பர்சன்டேஜாகவும் இங்கே இருக்கக்கூடிய பர்சன்டேஜை நம்பராகவும் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ 200% ஆஃப் 20 என்ன வரும்? ஸோ இப்போ கொடுத்துருக்கிற நம்பர் வந்து 100%. அப்போ 100% 20 அப்படின்னா 200%ன்றது இன்ட்டு 2 தானே, அப்போ அதே 40 தானே வரும். ஸோ இது எல்லா கேசஸுக்கும் அப்ளிகபிளா அப்படின்றத செக் பண்ணுவோம். ஸோ கான்செப்ட் இதில் 20% ஆஃப் 200 அப்படின்னாலும் 40 தான் வருது, 200% ஆஃப் 20 அப்படின்னாலும் 40 தான் வருது. ஸோ இது கரெக்டாக, இதை செக் பண்ணுவோம். ஸோ இன் ஜென்ரலாக A % ஆஃப் B அப்படின்றத நம்ம எப்படி எழுதிக்கலாம்? A % அப்படின்றது A/100 இன்ட்டு B. ஸோ அதை சேர்த்து எழுதணும்னா AB/100. இப்போ A இன்ட்டு B அப்படின்னாலும் B இன்ட்டு A அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். அதாவது ஏக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க 2, பிக்கு பதிலாக ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க 3. ஸோ A இன்ட்டு B அப்படின்னா 2 இன்ட்டு 3, ஆன்சர் 6. அதே மாதிரி B இன்ட்டு A அப்படின்னாலும் 3 இன்ட்டு 2 6. ஸோ என்னுடைய ஆன்சரு சேஞ்ச் ஆகாது. ஸோ A இன்ட்டு B அப்படின்னாலும் B இன்ட்டு A அப்படின்னாலும் ஒரே ஆன்சர் தான். அப்போ இதை திரும்ப இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா B/100 இன்ட்டு A. அப்போ B/100 அப்படின்றத எப்படி எழுதலாம்? B% ஆஃப் A. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் என்ன எடுத்தேன்? A% ஆஃப் Bன்னு எடுத்தேன். ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? B% ஆஃப் A. அப்போ என்ன மீனிங்? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு நம்பருடைய ஏதோ ஒரு பர்சன்டேஜும் அந்த பர்சன்டேஜை நம்பராக வச்சு இந்த நம்பரை பர்சன்டேஜாக மாற்றினாலும் ஆன்சர் சேமாக வரும். செக் பண்ணுவோமா? வேறு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். ஸோ 48% ஆஃப் 500. ஓகேவா? 48% ஆஃப் 500. ஸோ 48% எப்படி எழுதலாம்? 48% 50 மைனஸ் 2ன்னு எழுதலாமா? அப்போ 500ல் 50%ன்றது 250, 1% அப்படின்றது 5. அப்போ 250 மைனஸ் 10 வந்து 240. அதே மாதிரி 500% ஆஃப் 48. ஸோ 500% ஆஃப் 48னா இங்கே 48 அப்படின்றது வந்து 100%. எனக்கு தேவை 500. அப்போ இன்ட்டு 5ஆ? ஸோ 48 இன்ட்டு 5 240. சேம் ஆன்சர் தான். ஸோ கான்செப்ட் புரியுதுல? ஸோ A% ஆஃப் B அப்படின்னாலும் B% ஆஃப் A அப்படின்னாலும் ஆன்சர்
சேம் தான். ஓகே சார், இதை வச்சு நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின் வந்து 48%ன்னு வச்சுக்கலாம். 48% ஆஃப் சம் ஹோல் நம்பர். ஓகேவா? ஸோ சம் ஹோல் நம்பர் அப்படின்றது 50 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 48% ஆஃப் 50 கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேவா? கஷ்டம் இல்லை, கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ 50 - 2. ஸோ இதுலேருந்து 50% கண்டுபிடிச்சி அதுலேருந்து 2% சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக இது நீங்கள் ரிவர்ஸ் பண்ணுங்கள். ஸோ ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 50% ஆஃப் 48. ஸோ 48ல் பாதி கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ 48 டிவைடட் பை 2. ஏன்னா 50%ன்றது 100ல் பாதி. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற 48 அப்படின்றது 100%. அப்போ 48ல் பாதி தான் 50% ஆஃப் 48. அப்போ 48ல் பாதி எவ்வளோ? 24. ஸோ இந்த கொஸ்டின் ரெண்டுமே சேம் கொஸ்டின் தான். பட் கொஸ்டின் இந்த மாதிரி இருக்கும்போது சால்வ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அதே கொஸ்டினை இப்படி ரீரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வித்தின் செகண்ட்ஸில் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதனால் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன ப்ராப்பர்ட்டி? A% ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு B% ஆஃப் A. ஓகேவா? ஓகே, இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம், if 125% of a number is 100. ஓகேவா? ஸோ 125% of number is 100. ஸோ ஒரு நம்பர் 125% of ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பர் வந்து 100 அப்படின்னா இந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏதோ ஒரு நம்பரில் 125% வந்து 100. நமக்கு என்ன வேணும்? 100% என்னன்னு கேட்கணும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த நம்பர் வந்து 100% தானே. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? அந்த நம்பர் என்ன, அந்த எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 125/100 இன்ட்டு சம் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ அதை நம்ம சால்வ் பண்ண என்ன வரும்? 5. இதை சால்வ் பண்ணால் 4. ஸோ 5 × 25 125. 4 × 25 100. திரும்ப இதை நீங்கள் டேரெக்டாக கேன்சல் பண்ணலாமா? அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 × 5/4. அந்த பக்கம் போச்சுன்னா 4/5. ஸோ கேன்சல் பண்ணால் 20. ஸோ 20 × 4 80. ஸோ எக்ஸோட வேல்யூ 80. ஸோ இது மெத்தட் 1. ஓகேவா? இப்படியும் எழுதலாம். இதே இதை நீங்கள் 125%, அப்போ 100% என்னன்றது எனக்கு தெரியணும். அப்போ 125% அப்படின்றது 100 அப்படின்னா 100% கண்டிப்பாக 100ஓட சின்ன நம்பராக தான் இருக்கும். ஏன்னா 125 அப்படின்றது 100ஓட பெருசு. அப்போ 100%-ஐ விட 125% பெருசு. ஸோ 125% 100 அப்படின்னா 100%ன்றது பெர்சன்டேஜ் குறையும் போது என்னுடைய வேல்யூவும் குறையும். பெர்சன்டேஜ் குறையும் போது என்னுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூவும் குறையும். அப்போ 100ன்றது 100ஓட கம்மியான நம்பர் தான் என்னுடைய ஆன்சராக இருக்க முடியும். இப்போ ஆப்ஷனை வெரிஃபை பண்ணுங்கள். 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் வந்து 100ஓட பெரிய நம்பர். அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் 100ஓட சின்ன நம்பராக இருக்குது. அப்போ அதுதான் என்னுடைய ஆன்சர் அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஸோ எல்லா ப்ராப்ளமும் நான் ப்ரொசீஜராக தான் போகணுன்றது கிடையாது. ஆப்ஷன் எலிமினேஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் எலிமினேஷனும் ஒரு சில இடத்துல நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம என்ன மெத்தடை எந்த ப்ராப்ளம்க்கு அப்ளை பண்ணலாம்ன்ற ஐடியா நமக்கு வரும். ஓகேவா? ஸோ இது மெத்தட் 2. ஸோ மெத்தட் 3 என்னன்னா, 125% இஸ் 100. நமக்கு தேவை 100%. அப்போ இந்த 125%-ஐ நான் 25ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 5 கிடைக்குமா? அப்போ 5% அப்படின்றது இந்த பக்கம் 25 இந்த பக்கம் 25. ஸோ கேன்சல் பண்ணால் இங்கே 4. அப்போ 5%ன்றது 4. அப்போ 1%ன்றது 4/5 வருமா?
1% கன்வெர்ட் பண்ணலாம். 1% கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 4/5. அப்போ 100% அப்படின்றது 100, அதாவது 1 இன்ட்டு 4/5, 4/5. அப்போ 100 இன்ட்டு 4/5. 1 5 is 5, 20. 20 இன்ட்டு 4, 80. ஓகேவா? ஸோ எப்படி வேணால் சால்வ் பண்ணலாம். ஒரே கொஸ்டின் தான், சால்வ் பண்ணுறதுக்கு நிறையா மெத்தட் இருக்குது. எந்த கொஸ்டின் எது நமக்கு ஆப்டாக இருக்குது, எந்த இது உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருதோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கொஸ்டின் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இஃப் 120 இஸ் 20% ஆஃப் ஏ நம்பர், 120 என்பது ஒரு எண்ணின் 20% என்றால், தென் 120% ஆஃப் தட் நம்பர் வில் பி. ஓகேவா? ஏதோ ஒரு நம்பரில் 20%ன்றது 120. ஓகேவா? அப்போ 20% ஆஃப் எக்ஸ் இஸ் 120. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? வாட் இஸ் 120% ஆஃப் அதே நம்பர். ஸோ அதே நம்பருடைய 120% என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதை இப்படி தான் சால்வ் பண்ணணும்னு இல்லை. இந்த கொஸ்டினை பார்த்த உடனே 20% ஏதோ ஒரு நம்பரில் 120 இஸ் 20% ஆஃப் எ நம்பர், ஏதோ ஒரு நம்பர், அதே நம்பரில் 120% கேட்குறாங்க. இங்கே அந்த நம்பர் மாறலை, அதாவது அந்த 100% நம்பர், இந்த எக்ஸ் மாறலை ரெண்டுலேயுமே. அப்போ டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? 20% அப்படின்றது 120. அப்போ 120% என்ன? ஸோ வெரி சிம்பிள். மேஜராக இந்த மாதிரி கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுங்க அப்படின்னா, இந்த 20யை எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணால் 120 வரும்? 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 120. அப்போ இங்கேயும் 120யை 6ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 100 இன்ட்டு 6 600, 20 இன்ட்டு 6 120. அப்போ 600 + 120 720. அப்போ 120 அப்படின்றது 120% அப்படின்றது 720. ஓகே, வெரி வெரி சிம்பிள். இல்லை சார் என்னால் இந்த மாதிரி போட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மெத்தட் கஷ்டமாக இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் நான் கொஞ்சம் என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மேஜராக இந்த 2 மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 2 மெத்தட் தான் மேஜர் ப்ராப்ளத்துக்கு நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டாவது மெத்தட் என்ன? 20% இஸ் 120. இது 1%க்கு என்னன்னு கண்டுபிடிங்க. அப்போ 1% வேணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த 20யை 20ஆல் டிவைட் பண்ணணுமா? அப்போ ரைட் ஹேண்ட் சைடையும் 20ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ 1% இஸ் ஈக்குவல் டு 6ன்னு வரும். ஓகேவா? 1% இஸ் 6. அப்போ 120% அப்படின்றது 120 இன்ட்டு 6. ஓகேவா? 120 இன்ட்டு 6 என்ன வரும்? 720. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை பண்ண போகிறோம். இங்கே நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் தான் ஈஸி, ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். அங்கே மல்டிப்ளிகேஷன், இங்கே டிவிஷன். ஓகேவா? நமக்கு எப்படினாலும் டேபிள்ஸ் தெரியணும். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெட்டர் நீங்கள் ஒரு சில இடத்துல இதை ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு சில இடத்துல இதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ஒரே மெத்தடை வச்சு நம்ம எந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ண முடியாது. மோர் தென் ஒன் ப்ராப்ளம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம், பெர்சன்டேஜ் ஆஃப் பெர்சன்டேஜ். ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது? வாட் இஸ் 20% ஆஃப் 25% ஆஃப் 300? 300இல் 25%, 20% என்ன? ஓகேவா? ஸோ 20% ஆஃப் 25% ஆஃப் 300 இஸ் வாட்? ஸோ நார்மல் ட்ரெடிஷ்னல் வேலை இதை எப்படி சால்வ் பண்ணுறது, அடுத்து இதோடைய ஷார்ட்கட் என்னன்றதையும் பார்ப்போம். ஸோ 20% எப்படி எழுதிக்கலாம்? 20/100. ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், 25% அப்படின்றது 25/100. ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு 300. ஸோ இதை சால்வ் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 300 அப்படியே இருக்கட்டும், இந்த 20%யும் 25% மட்டும் நான் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ சால்வ் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 125 is 25. 425 are 100.
1 4 is 4. 5 4s are 20. 5 by 100. So 5 by 100 into 300. So இந்த 5 by 100 நான் in terms of percentage சொல்லணும்னா 5% of 300, ரைட்டா? ஸோ 5% of 300. ஸோ 300ல் 10% அப்படின்றது 30. அப்போ 5% அப்படின்றது 15. ஸோ 15 தான் என்னுடைய ஆன்சர். ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கால்குலேஷன் எதுவுமே நமக்கு முக்கியம் இல்லை. ஸோ இந்த கால்குலேஷன் பண்ணாமல் டைரெக்டாக 5% எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நமக்கு கொஸ்டினில் பெர்சன்டேஜ் ஆஃப் பெர்சன்டேஜ், ஓகேவா, 2% மட்டும். ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் பெர்சன்டேஜ்னு கொடுத்தாங்கன்னா 20% ஆஃப் 25%, ஓகேவா? So 20% of 25%. ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் பெர்சன்டேஜ்னு கொடுத்துட்டு நமக்கு சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா வெரி சிம்பிள். ஒரு டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைங்க. அப்போ 2.0 அப்படின்றது 2 அப்படின்னு மாறிடும். 2.5. ஸோ 2 into 2.5 என்ன வரும்? 5%. அதுதான் என்னுடைய ஆன்சராக வந்துச்சு. ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் பெர்சன்டேஜ்னு வந்தால் ஒரு டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைங்க. தென் ரெண்டுலேயுமே ஒரு டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைங்க. தென் மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ரிசல்டன் வேல்யூவோ அந்த வேல்யூ ஈஸியாக வந்துடும். ஸோ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள். 20% ஆஃப் 25%. அப்போ இது வந்து 2, இது வந்து 2.5. அப்போ 2 into 2.5 5. அப்போ 300ல் 10% அப்படின்றது 30. 5% அப்படின்றது அதில் பாதி 15. ஸோ வித்தவுட் யூஸிங் பென் அண்ட் பேப்பர் டேரெக்டாக இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ரொம்ப டிஃபிகல்ட்டே கிடையாது. இங்கே 20% போட்டு சால்வ் பண்ணி கண்டுபிடிக்க வேணாம். ரொம்ப ரொம்ப குயிக்காக சிம்பிளாகவே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? என்ன வேல்யூ கொடுத்தாலும், எந்த வேல்யூ கொடுத்தாலும் இது அப்ளிகபிள் தான். செக் பண்ணிடுவோமா? இன்னொரு எக்ஸாம்பிள் வேணால் போட்டு பார்க்கலாம். இப்போ 40% ஆஃப் 50%. இப்போ நீங்கள் இந்த 40% எப்படி எழுதலாம்? 40 by 100. 50% எப்படி எழுதலாம்? 50 by 100. சால்வ் பண்ணுங்கள். 150 is 50, 250 are 100, 12 is 2, 22 are 40. ஸோ மிச்சம் இருக்கிறது 20 by 100. ஸோ அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் எழுதணும்னா 20%. ஸோ அதை டைரெக்டாக ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைங்க. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 0 போயிடும். இங்கேயும் ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைங்க. அப்போ இந்த வேல்யூ என்னவா மாறிடும்? 4 அப்படின்னு மாறிடும். இந்த வேல்யூ 5 அப்படின்னு மாறிடும். 4 5s are 20. ஸோ 20%. ஸோ சேம் ஆன்சர் தானே? ஸோ இங்கே 40% 40 by 100, 50% 50 by 100ன்னு போட்டு சால்வ் பண்ணுறதுக்கு டைரெக்டாக ஒரு டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சு ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். இது எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணாதீங்க. ஏன் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணாதீங்கன்னா, இங்கே 20% அண்ட் 25% ஃபெமிலியர் வேல்யூ ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிடலாம். ஈஸியாக மல்டிப்ளை பண்ணுறதுனால நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் 28% ஆஃப் 36% ஆஃப் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அங்கே நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? அங்கே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பர் வரும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பர் வரும்போது கால்குலேஷன் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாகும். அதனால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பர் வராமல் இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பர் வந்தால் ட்ரெடிஷ்னல் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? அதுவே ஈஸியாக தான் இருக்கும். கால்குலேஷன் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேவா? அந்த மாதிரி ப்ராப்ளமும் எடுத்துருக்கோம், அதையும் பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். 0.08% ஆஃப் 120% ஆஃப் 50,000 இஸ் ஈக்குவல் டு 50,000ல் 120%
0.08% என்ன? ஸோ இது ட்ரெடிஷ்னல் வேலை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். எப்படி? வெரி சிம்பிள். 0.08% ஆஃப் 120% ஆஃப் 50,000. So the 0.08% 0.08 by 100 ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், 120%ன்றது 120 by 100 ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் 50,000. இங்கே 2 ஜீரோக்கு இங்கே 2 ஜீரோ கேன்சல், இங்கே 2 ஜீரோக்கு இங்கே 2 ஜீரோ கேன்சல். மிச்சம் இருக்கிறது 0.08 into 120 into 5. ஸோ 120 into 5 என்ன வரும்? 600. ஸோ 600 into 0.08. 6 8s are 48. இங்கே 2 ஜீரோ, இங்கே 2 பாயிண்ட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சோம்னா 48. ஸோ மை ஆன்சர் இஸ் 48. ஓகேவா? ஜஸ்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான், பட் டைரெக்டாக போட்டால் ஆன்சர் வந்துடும். ஸோ இதை நீங்கள் 2 பாயிண்ட்டுக்கு முன்னாடி புள்ளி வச்சிங்கன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னாடி புள்ளி வச்சிங்கன்னா இந்த நம்பர் 0.008ன்னு வரும், இந்த நம்பர் 12 அப்படின்னு வரும். ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 into 8 which is 96 வரும். ஸோ 2 பாயிண்ட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கும்போது 0.96% வரும். ஸோ அப்போ 0.96% என்ன வேல்யூ வரும்? ஸோ 0.96% is equal to what? ஸோ இங்கே 100%ன்றது 50,000. ஸோ அப்போ 0.96% அப்படின்றது நியர்லி 1%. அப்போ 1%, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஓகேவா? 0.096%, சாரி 0.096% வரும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் ஒரே கான்செப்ட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கான்செப்டை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ எந்த இடத்துல எதை அப்ளை பண்ணணுன்றது ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் வரும். ஸோ நிறையா ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். வாட் இஸ் 27% ஆஃப் 36% ஆஃப் 5/9 ஆஃப் 4,500? ஸோ 4500 5/9 36% 27% என்றால் என்ன? ஸோ இங்கே பாயிண்ட்டுக்கு டெசிமல் வேல்யூக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சு மல்டிப்ளை பண்ணோம்னா பெரிய நம்பராக வரும். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 7 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ எக்ஸாக்ட் வேல்யூ எனக்கு வராது. ஸோ அதனால் ட்ரெடிஷ்னல் வே ஃபாலோ பண்ணலாம். ஸோ அப்போ 27% ஆஃப் 36% ஆஃப் 5/9 ஆஃப் 4,500. அப்போ 27% அப்படின்றது 27/100 ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், 36% அப்படின்றது 36/100 இன்ட்டு 5/9 இன்ட்டு 4,500. ஸோ சால்வ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்? 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 1 9 is 9, 5 9s are 45, 1 5 is 5, 25s are 100, again 1 5 is 5, 4, 1 4 is 4, 9. ஸோ 27 into 9 மிச்சம் இருக்கக்கூடிய நம்பர். இதையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ண வேணாம், மல்டிப்ளை பண்ணாலும் சரிதான். ஸோ மல்டிப்ளை பண்ணாமல் லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். 9 7s are 63. அப்போ அதில் லாஸ்ட் டிஜிட் வந்து 3. அப்போ என்னுடைய ஆன்சர்லையும் லாஸ்ட் டிஜிட் 3 தான் வரும். அப்போ லாஸ்ட் டிஜிட் 3 வரக்கூடிய ஒரே ஆப்ஷன் 243. ஸோ டேரெக்டாக அதுதான் ஆன்சர், டிக் அடிச்சிருங்க. ஸோ சப்போஸ் 2 ஆப்ஷன் 243 லாஸ்ட் டிஜிட் 3ன்னு வந்துச்சுன்னா நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. 27ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு அந்த ஆப்ஷன் தேவையில்லை, ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் இருக்கிறதுனால டேரெக்டாக இதுதான் ஆன்சர் அப்படின்றத டிக் பண்ணிடலாம். ட்ரெடிஷ்னல் வேலை போயும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ இதை எடுத்து எழுதணும், எடுத்து எழுதுறது மட்டும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஒரு லைன் எழுதிட்டிங்கன்னா சால்வ் பண்ணுறது ஈஸி. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். 20% ஆஃப் 45% ஆஃப்
a number is 81. Then what is 40% of that number? So ரொம்ப simple. 20% of 45% of a number. அந்த நம்பர் என்னன்னு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், which is 81. அப்படின்னா இதே நம்பரில் இந்த நம்பரில் 40% எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஸோ 40% ஆஃப் எக்ஸு என்ன? ஸோ இங்கே இந்த 20%ம் 45%ம் ஃபெமிலியர் வேல்யூ. ஸோ ஒரு டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைங்க, இங்கேயும் ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைங்க. இந்த நம்பர் 2 அப்படின்னு மாறிடும், இந்த நம்பர் 4.5 அப்படின்னு மாறிடும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி. ஸோ 2 × 4.5 என்ன வரும்? 9 அப்படின்னு வரும். அப்போ 9% ஆஃப் சம் நம்பர் இஸ் 81. ஸோ ஒரு நம்பருடைய 9%ன்றது 81. ஸோ அதை எப்படி ரீரைட் பண்ணுவோம்? 9% அப்படின்றது வந்து 81 அப்படின்னா 40% என்ன? அப்போ இங்கே இருக்கக்கூடிய 9ஐ எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 81 வரும்? 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் 81 வரும். அப்போ 40ஐ அதே 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9 4s are 36, அப்போ 360. அப்போ 40% ஆஃப் தட் நம்பர் இஸ் 360. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஸோ நீங்கள் 9% ஒரு நம்பருடைய 9% கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ 9% இஸ் 81. அப்போ அந்த 9ஐ எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் என்னுடைய ஆன்சர் வரும்? 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 81 வரும். அப்போ எனக்கு தேவை என்ன? 40%. அப்போ அதே 40ஐ 9ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், எனக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இதை நீங்கள் சால்வ் பண்ணி ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்க வேணாம். வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. ஸோ இது கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இதோடைய டிஃப்ரென்ஸ் மட்டும் என்ன? எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணால் இது வரும், இல்லை எந்த நம்பரை டிவைட் பண்ணால் இது வரும், அதை மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும். ஸோ இதுக்கு நீங்கள் கால்குலேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், டேபிள்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இஃப் 40% ஆஃப் 4/5 ஆஃப் 3/4 ஆஃப் a number is 48, then what is 1% of the same number? ஓகேவா? ஸோ கொஸ்டின் இது ட்ரெடிஷ்னல் வேலையை நம்ம போயிடலாம். ஸோ 40% அப்படின்றது 40/100 ஆஃப். ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். 4/5 ஆஃப் மல்டிப்ளிகேஷன். 3/4 ஆஃப் ஏ நம்பர். அந்த நம்பர் என்னன்னு தெரியாது, அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இஸ் 48. ஸோ இஸ்னா ஈக்குவல் டு வாட் இஸ் 1% ஆஃப் த நம்பர். ஸோ அப்போ இந்த எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த எக்ஸ் அப்படின்றது வந்து 100%. ஸோ எப்பயுமே எந்த நம்பர்லேருந்து வேல்யூ கேட்டிருக்காங்களோ அந்த நம்பரை 100% நம்ம எடுத்துக்கணும். அப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். இதை சால்வ் பண்ண என்ன ஆன்சர் வரும்? 4 கெட் கேன்சல்டு. ஸோ இங்கே ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 1 4 is 4, 12, 1 3 is 3, 4 3s are 12. ஸோ அகெயின் இதை சால்வ் பண்ண முடியுமா? ஸோ 10 × 5 என்ன வரும்? 50 வரும். ஸோ 50 × 4 என்ன வரும்? 200 வரும். அப்போ எக்ஸோடைய வேல்யூ 200. ஸோ விச் இஸ் 100% இஸ் 200. எனக்கு தேவை 1%. அப்போ 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சா வேல்யூ 2. ஸோ மை ஆன்சர் இஸ் 2. ஓகேவா? வெரி வெரி சிம்பிள். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஸ்டினை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பர்சன்டேஜ் மட்டும் இல்லை, எந்த கஷ்டமான கேள்வி கேட்டாலும் நமக்கு வித்தின் செகண்ட்ஸில் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கு கொஸ்டினை நல்லா தெளிவாக கிளியராக படிச்சுக்கணும். ஸோ ஒரு கொஸ்டின் பார்த்தோன்னே இந்த மெத்தடாக தான் இருக்குன்ற அசம்ஷனுக்கு வரக்கூடாது. ஸோ கொஸ்டினை ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சொல்யூஷன் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகேவா? கொஸ்டினை அவசர அவசரமாக படித்து தப்பாக நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு கொஸ்டினை கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக படிச்சுட்டு ஆன்சரை வித்தின் செகண்ட்ஸில் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? இதுக்கு நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான்
இவ்வளோ குயிக்காக ஷார்ட்டாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 25/2 is 150, then the value of x is, so x percentage of 25/2 is 150. அப்போ x percentage எப்படி எழுதிக்கலாம்? x by 100 ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் 25/2 is equal to 150. எனக்கு தேவை எக்ஸோட வேல்யூ. அப்போ 125 is 25 4 இல்லைனா 100 கேன்சல் பண்ணாதீங்க எப்பயுமே. 125 is 25. இங்கே சால்வ் பண்ணோம் அப்படின்னா 6. திரும்ப 2 into 6 என்ன வரும்? 12 into 100. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 into டிவைடில் இருக்கக்கூடிய 2 அங்கிட்டு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன், இந்த 100 அங்கிட்டு போனால் மல்டிப்ளைடு பை 100. ஸோ 6 2s are 12. 12 into 100 1200. ஸோ நான் ஏன் 100 இங்கே கேன்சல் பண்ணலை அப்படின்னா, ஏதோ ஒரு ஆன்சர் வருது, அந்த ஆன்சரை 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி. 2 0 மட்டும் சேர்த்து போட்டுக்கலாம். வேறு ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து அதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அங்கேயும் கால்குலேஷன் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் 100 மேக்ஸிமம் தொடாதீங்க, ஃபைனலாக நம்ம பார்த்துக்கலாம். இதே 100 மல்டிப்ளை பண்ணால் 2 0 சேர்த்து போட்டால் ஆன்சர் வந்துடும். இதே 100 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சா ஆன்சர் வந்துடும். ஓகே, வெரி சிம்பிள். ஸோ அதனால் 100 மேக்ஸிமம் தொடாதீங்க, ஃபைனலாக பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே ட்ரெடிஷ்னல் வேலை தான் நம்ம போயிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் 66 2/3% of 75% of 1/8 of a certain number is 179, then 33 1/3% of 3/4 of that number is what? So 66 2/3% அப்படின்றது இது பர்சன்டேஜில் இருக்கு. இது நீங்கள் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 2/3 வரும். ஓகேவா? இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கேன் நான். இன்ட்ரொடக்ஷன் கிளாஸை அட்லீஸ்ட் ஒரு 5 டைம்ஸ் நீங்கள் எழுதி பாருங்கன்னு சொன்னேன். ஸோ அப்படி 5 டைம்ஸ் நீங்கள் ஒரு எழுதி பார்த்தீங்கன்னா அது டக்குன்னு நமக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? 33 1/3% 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 33 1/3 அப்படின்றது 1/3. ஸோ அதோட 2வை மல்டிப்ளை பண்ணால் 2/3 தானே அதோட ஆன்சராக வரும். ஸோ 66 2/3%ன்றது 2/3. அப்போ அதுக்கு பதிலாக 2/3 ஆஃப் 75% அப்படின்றது 3/4. 3/4 ஆஃப் 1/8 ஆஃப் ஏ நம்பர், ஏதோ ஒரு நம்பர், அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இஸ் 179. ஓகேவா? நமக்கு என்ன வேணும்? 33 1/3%. ஸோ 33 1/3%ன்றது 1/3. ஸோ 1/3 ஆஃப் 3/4. 3/4 ஆஃப் தட் நம்பர். தட் நம்பர்ன்றது இதே எக்ஸ் தான். அந்த எக்ஸ் என்ன? ஓகேவா? ஸோ கொஸ்டின் ரொம்ப சிம்பிள், சால்வ் பண்ணுங்கள். 3 3 கெட் கேன்சல்டு. ஸோ இங்கே 1 2 is 2, 4 4s are 60. ஸோ இங்கே என்ன வருது? x/4 into 4 is equal to 179. இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? x/4ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே x/4 into 4 இருக்கா? இதில் ஒரு 4 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ என்ன மாறிடும்? x/4ன்னு வந்துருமா? ஸோ கால்குலேஷன் சிம்பிள் ஆயிரும். therefore x/4 is equal to 179 into 4. So 179 into 4, 1 into 4, 4, so 400. 7 4s are 28, 280. 9 4s are 36, so 6716 is my answer. Okay, very very simple தான். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அதை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதிலிருந்து ஆன்சர் ஈஸியாக கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அவங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அதை கொஞ்சம் எடுத்து எழுதுங்க. எடுத்து எழுதுனீங்கன்னா ஆன்சர் ரொம்ப ஈஸி. ஓகே, வெரி வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன், what is to be added to 15% of 180 so that the sum is equal to 20% of 360? அதாவது 180இல் 15% எந்த எண்ணை சேர்க்க வேண்டும்? ஓகேவா? 180ல் 15%. அப்படி சேர்த்தா
20% ஆஃப் 360க்கு அது ஈக்குவலாக இருக்கும். அதாவது 15% ஆஃப் 180. இது கூட ஏதோ ஒரு நம்பரை நான் ஆட் பண்ணுறேன். நான் எந்த நம்பரை ஆட் பண்ணால் அந்த ஃபைனல் வேல்யூ, இந்த சம்மேஷன் வேல்யூ 20% ஆஃப் 360க்கு ஈக்குவலாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா? வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். இப்போ பாருங்கள், 20% ஆஃப் 360. ஸோ 10% அப்படின்றது 36. அப்போ 20%ன்றது 72. இங்கே 15% ஆஃப் 180. ஸோ 10%ன்றது 18. ஓகேவா? 10% அப்படின்றது இங்கே 18. அப்போ 5% அப்படின்றது வந்து 9. ஸோ 18 + 9 என்ன வரும்? 27. அப்போ 27 + x இஸ் ஈக்குவல் டு 72. அப்போ எனக்கு தேவை எக்ஸோட வேல்யூ. அப்போ 72 - 27. ஸோ சால்வ் பண்ணால் 70 - 20 50, 50 - 5 45. ஸோ மை ஆன்சர் இஸ் 45. ஓகேவா? வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். ஸோ டேரெக்டாக கொஸ்டினை பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ கொஸ்டினை மட்டும் தெளிவாக படித்து புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஆன்சர் நமக்கு வித்தின் செகண்ட்ஸில் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், 18% ஆஃப் which number is equal to 12% of 75. So 18% of which number, தெரியாது அந்த நம்பர், ஸோ அது x, is equal to 12% of 75. ஸோ அப்போ 12% of 75 கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த 12 எப்படி எழுதிக்கலாம்? 10 + 2ன்னு எழுதிக்கலாமா? ஸோ 10% of 75 வந்து 7.5. ஸோ 2% அப்படின்றது 0.75 + 0.75 1.5. ஸோ விச் இஸ் 9. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ஆன்சர் 9. ஸோ அப்போ 18% ஆஃப் எக்ஸ். இப்போ ஏதோ ஒரு நம்பரில் 18% நான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ அந்த ஏதோ ஒரு நம்பரில் 18% கண்டுபிடிக்கிறதுக்கு இதை அப்படியே உல்ட்டாவாக எழுதுங்க. உல்ட்டாவாக எழுதுனீங்கன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு x% ஆஃப் 18 இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ 18ல் என்ன பர்சன்டேஜ் 9 அப்படின்னு வரும்? ஸோ 18ல் பாதி 9. ஓகேவா? 18/2 இஸ் 9. அப்போ என்னோடய எக்ஸோட வேல்யூ என்னவாக தான் இருக்க முடியும்? 50% தான் இருக்க முடியும். therefore my answer is 50%. ஸோ கொஸ்டின் புரியுதா? 18% ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறது காம்ப்ளிகேட்டட். ஏதோ ஒரு நம்பர் எடுக்கணும், அந்த நம்பரில் 18% போடணும். ஸோ அதே இது நீங்கள் உல்ட்டாவாக எழுதுனீங்கன்னா x% ஆஃப் 18. ஸோ இப்போ 18க்கும் 9க்கும் என்ன சம்பந்தம்? 18ல் பாதி 9. அப்போ 18 அப்படின்றது 100%. ஸோ 18ல் பாதி 9 அப்படின்னா 100%ல் பாதி 50. therefore my answer is 50%. ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் ஈஸி. கான்செப்ட் தெரியாமல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணாதீங்க. கான்செப்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இன்ட்ரொடக்ஷன் வீடியோவை அட்லீஸ்ட் ஒரு 2 times or 3 times நீங்கள் பார்த்துருங்க. அந்த கான்செப்டை ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜை குறைஞ்சபட்சம் 5 தடவை எழுதி பாருங்கள். 5 தடவை பார்க்காம ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஈஸியாகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் 34% ஆஃப் 12 கிலோமீட்டர்ஸ்? ஸோ 1 கிலோமீட்டர் அப்படின்றது 1000 மீட்டர்ஸ். 1 மீட்டர் அப்படின்றது 100 சென்டிமீட்டர்ஸ். 1 சென்டிமீட்டர் அப்படின்றது 10 மில்லிமீட்டர்ஸ். ஓகேவா? 10 மில்லிமீட்டர்ஸ். இப்போ கொஸ்டின் வந்து கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கிலோமீட்டரை நீங்கள் என்ன பண்ணணும்? சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கிலோமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ கிலோமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மீட்டரை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும்னா 100ஆல். அப்போ 100. இப்போ எத்தனை ஜீரோ இருக்குது? இங்கே ஒரு 3 ஜீரோ, இங்கே ஒரு 2 ஜீரோ. அப்போ இது எப்படி வரும்? 12 லேக்குன்னு வரும். அப்போ 12 லேக் சென்டிமீட்டர். ஸோ கான்செப்ட் சிம்பிள். கிலோமீட்டர்லேருந்து எத்தனை மீட்டர் சேர்ந்தது ஒரு கிலோமீட்டர், எத்தனை சென்டிமீட்டர் சேர்ந்தது ஒரு மீட்டர்.
எத்தனை மில்லிமீட்டர் சேர்ந்தது ஒரு சென்டிமீட்டர். இது தெரிஞ்சால் போதும், அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ அவங்க கேட்டிருக்கிறது 12 கிலோமீட்டர்ஸ். ஸோ 12 கிலோமீட்டர்ஸை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ கிலோமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணுங்கள், தென் மீட்டரை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணுங்கள். கொஸ்டின் ஈஸி, ரொம்ப காம்ப்ளிகேட்டே பண்ணாதீங்க. இன்ட்டு 1000, ஏன்னா மீட்ரு 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர், அதனால் இன்ட்டு 1000. இப்போ மீட்டர் ஆயிடுச்சு. ஸோ 12 இன்ட்டு 1000 அப்படின்றது 12,000 மீட்டர். ஸோ இந்த மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுறதுக்காக இன்னொரு 100 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 12 lakh சென்டிமீட்டர்னு வந்துடும். இப்போ நம்ம அதில் 34% கண்டுபிடிக்கணும். அப்போ 34% இஸ் 34/100 இன்ட்டு 12 lakh. 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? மிச்சம் இருக்கிறது 34 இன்ட்டு 1 lakh, சாரி 12,000. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 340 ப்ளஸ் 68 408 408 3 0 1 2 3. அப்போ 4,08,000 அதுதான் என்னுடைய ஆன்சர். 4,08,000 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, வெரி சிம்பிள். 34% 34/100ன்னு போட்டேன், இன்ட்டு 12 lakh. இதை சால்வ் பண்ணேன், எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகேவா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், ரொம்ப காம்ப்ளிகேட் கிடையாது. ஸோ கிலோமீட்டர்லேருந்து சென்டிமீட்டருக்கு சேஞ்ச் பண்ணுறது மட்டும் தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ இந்த கான்செப்ட், இந்த மாதிரி கொஸ்டினும் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. x is what percentage of y. ஓகேவா, இந்த மாதிரி கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இதை டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ இந்த கிளாஸில் இந்த கொஸ்டின் வந்ததுனால அதை அப்படியே ஒரு மேலோட்டம் அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா ஆஃப் அப்படின்றதுக்கு அப்புறம் எந்த நம்பர் வந்திருக்கோ, என்ன வேரியபிள் ஆர் என்ன நம்பர் என்ன வேல்யூ வந்திருக்கோ அந்த வேல்யூவை டினாமினேட்டரில் போடணும். மிச்சம் இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, அந்த எக்ஸை நியூமரேட்டரில் போடணும். இன்ட்டு 100, இதுதான் ஆன்சர். ஓகேவா, ஆஃபுக்கு அப்புறம் வரக்கூடிய வேல்யூவை டினாமினேட்டரில் போடணும், மிச்சம் இருக்கக்கூடிய வேல்யூவை நியூமரேட்டரில் இன்ட்டு 100 ஆன்சர் வந்துடும். ஓகேவா, ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஆஃபுக்கு அப்புறம் வரக்கூடிய வேல்யூ டினாமினேட்டரில், மிச்சம் இருக்கிறது நியூமரேட்டரில், இன்ட்டு 100 போட்டால் ஆன்சர் கிடச்சிடும். இப்போ 0.01 இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் 0.1. ஸோ இங்கே ஆஃபுக்கு அப்புறம் என்ன வேல்யூ வந்திருக்கு, 0.1. அப்போ அது டினாமினேட்டரில், மிச்சம் இருக்கக்கூடிய வேல்யூ 0.01 இன்ட்டு 100. அப்போ 0.01 இன்ட்டு 100. ஸோ 100ன்றதுனால இந்த பாயிண்ட்டு 2 பாயிண்ட்டுக்கு உள்ளே வந்துடும். அப்போ இந்த நம்பர் என்னவா மாறிடும், 1 அப்படின்னு மாறிடும். ஸோ 1/0.1. ஸோ சால்வ் பண்ணால் 10. ஸோ மை ஆன்சர் இஸ் 10%. ஓகேவா, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ 0.1 வந்திருக்கு. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணதுன்னா ரொம்ப சிம்பிள் தான். டினாமினேட்டரில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது, ஒரு நம்பர். அப்போ ஒரு 0 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். அப்போ நியூமரேட்டர் 10 அப்படின்னு மாறிடும். டினாமினேட்டர் 0.1 இன்ட்டு 10. அப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூ பாயிண்ட்டுக்கு முன்னாடி வந்துடும். அப்போ 0.1ன்றது 1 அப்படின்னு வந்துடும். அப்போ 10/1 இஸ் 10. ஸோ மை ஆன்சர் இஸ் 10. ஓகேவா, ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னா டேரெக்டாகவே நீங்கள் போட்டுடலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A saves 12% of her income. A தனது வருமானத்தில் 12% சேமிக்கிறார். If she spends rupees 2,16,128. அவள் 2,16,128 ரூபாயை செலவழித்தால் தென் ஹர் இன்கம் இஸ், அவளுடைய வருமானம் என்ன? இப்போ இந்த இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் இதை பற்றிலாம் நமக்கு கொஸ்டின்ஸ் நிறையா கேட்பாங்க. ஸோ இதுக்கு நமக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சிருக்கணும். என்ன விஷயம்னா
income is equal to expenditure plus savings. So the short income is equal to expenditure plus savings அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே அவங்க எவ்வளோ சேர்த்து வைக்கிறாங்க, அவருடைய மொத்த இன்கமில் 12% சேர்த்து வைக்கிறாங்க. ஸோ இங்கே இன்கம்மை வச்சு தான் அவங்க செலவு பண்ணுறதும் சேர்த்து வைக்கிறதும் இருக்குது. அப்போ எது மெயின்? இன்கம் தான் மெயின். அப்போ இந்த இன்கம் சம்பந்தமான கொஸ்டின் வந்தால் இன்கம் அப்படின்றது 100%. என்னுடைய இன்கம் வந்து 100%. அந்த 100%ல் நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன், எவ்வளோ சேர்த்து வைக்கிறேன் அப்படின்றது தான் பேலன்ஸ். ஸோ இந்த கொஸ்டினில் 12% சேவ்ஸ். ஸோ அவங்க எவ்வளோ சேர்த்து வைக்கிறாங்க? 12% சேர்த்து வைக்கிறாங்க. ஸோ அவுட் ஆஃப் 100%ல் 12% சேர்த்து வச்சா மிச்சம் எவ்வளோ அவங்க செலவு பண்ணியிருப்பாங்க? 88% அவங்க செலவு பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அந்த 88%உடைய வேல்யூ, அதாவது மதிப்பு 2,16,128. அப்போ அவங்களுடைய டோட்டல் இன்கம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 88% இஸ் 2,16,128. அப்படின்னா 100% என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? சிம்பிள் கொஸ்டின். ஸோ 88%ன்றது 2,16,128. நமக்கு தேவை அவங்களுடைய டோட்டல் இன்கம். அப்போ 100% என்னன்னு தெரியணும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? வெரி சிம்பிள். ஸோ 88% அப்படின்றத இப்போ 88%. இதிலிருந்து நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 1%உடைய வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ 1% வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறது? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய 88ஆல் டிவைட் பண்ணால் 1ன்னு மாறிடும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூவையும் 88ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ அப்போ 88ஆல் டிவைட் பண்ணால் இங்கிட்ட டிவைட் பண்ணும்போது 1ன்னு வந்துடும். இங்கே டிவைட் பண்ணும்போது 44. ஃபஸ்ட்டு 2 டேபிளில் சால்வ் பண்ணலாம். 1 16 8 6 4. அடுத்த 2 டேபிள் 22 5 4 0 3 2. திரும்ப 11 2 7 0 1 6. 2 7 0 1 6 by 11. ஸோ திரும்ப சால்வ் பண்ணால் 1 11 is 11, 2 11s are 22, ரிமைண்டர் 5. அப்போ 15 இருக்கும். அப்போ கேன்சல் பண்ணால் 44, ரிமைண்டர் 6, இங்கே 1 61. திரும்ப நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 55. 55ல் மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 6 இருக்கும். இங்கே 6 66. அப்போ 6. அப்போ 1% இஸ் 2456. எனக்கு தேவை 100%. அப்போ இந்த 1ஐ 100ன்னு மாற்றணும்னா இன்ட்டு 100ஆ? அப்போ இந்த 2456ஐயும் இன்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். அப்போ 2456 20. அப்போ 2,45,600. ஸோ அதுதான் என்னுடைய ஆன்சர். ஓகேவா? வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். ஸோ 88% கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. நம்ம 100% கண்டுபிடிக்கணும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? கொஸ்டின் ரொம்ப டிஃபிகல்ட்டே இல்லை. கேன்சலேஷன் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக சால்வ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ஹையர் டேபிள் தெரியாது அப்படின்னா ஸ்மாலர் டேபிள்லேயே சால்வ் பண்ணுங்கள். ஒன்றுமே தப்பு இல்லை. ஏன்னா ஒரு கொஸ்டின் 1 மார்க். இன்கேஸ் நீங்கள் நெகட்டிவ் மார்க் இருக்கக்கூடிய கொஸ்டின் எழுதுறீங்கன்னா டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஓகேவா? இதை நீங்கள் எழுதி தப்பாகி அங்கே 1 மார்க் விடுறதுக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 செகண்ட்ஸ் ஆர் 10 செகண்ட்ஸ் எடுத்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அவுட் ஆஃப் 100% கொஸ்டினில் ஒரு 40 to 45% கொஸ்டின் வந்து டைரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா? கொஸ்டினை பார்த்த உடனே இதுதான் ஆன்சர் அப்படின்னு ஒரு 40% 45% வரைக்கும் அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 50% 55% மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி எஃபர்ட் போட போகிறீங்க. அதுலேயும் ஒரு 20% வந்து, அதாவது ஒரு எக்ஸாம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அரித்தமெட்டிக்கில் வந்து ஒரு 60 to 70% அரித்தமெட்டிக்கும் 30% அட்வான்ஸ் மேக்ஸும் கேட்பாங்க.
ஸோ இப்போ அட்வான்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது அல்ஜீப்ரா, ட்ரிக்னாமெண்ட்ரி, யூனிட் ஸ்பேஸிங், இந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸாக வர்றதுக்கு நீங்கள் ஃபார்முலாஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அரித்தமெட்டிக் வச்சு நீங்கள் பார்க்கும்போது அரித்தமெட்டிக்கில் கேட்குற ஒரு 100% கொஸ்டினில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 மார்க் கொஸ்டின் வச்சுப்போம், 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அதில் ஒரு 60 to 70 கொஸ்டின்ஸ் வந்து அரித்தமெட்டிக். அப்போ அந்த 70 கொஸ்டினில் கண்டிப்பாக ஒரு 35 கொஸ்டின்ல இருந்து 40 கொஸ்டின் வரைக்கும் கொஸ்டினை பார்த்த உடனே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? வித்தின் செகண்ட்ஸில். ஸோ இதுதான் ஆன்சர் அப்படின்றத செக் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கக்கூடிய 30 கொஸ்டினுக்கு மட்டும்தான் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் சம்டைம்ஸ் கொஸ்டின் ஈஸியாக இருந்தால் 70க்கு ஒரு 50 கொஸ்டின்ஸ் கூட அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்மளுடைய லக்கை பொறுத்து தான். ஸோ நீங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட். இப்போ ஒரு நம்பர் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 400 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நான் எப்போயுமே எடுத்திருக்கிற நம்பரை எப்படின்னு எடுப்போம்? 100%ன்னு எடுப்போம். இப்போ இந்த நம்பர் 125, அதாவது 25% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 25% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 125% அப்படின்றது என்னவா இருக்கும்? 500 இருக்கும். இப்போ கான்செப்ட் புரியுதா? 100%ன்றது 400, 125%, அதாவது 25% இன்க்ரிமெண்ட். ஸோ 25% இன்க்ரிமெண்ட் அப்படின்னா 25% எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னுடைய வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகுமா? பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும், பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகும்போது என்னோட வேல்யூவும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது நமக்கு தெரியும். இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இஃப் 25% ஆஃப் எ நம்பர் is increased, then that number is 500. Then what is original number? ஓகேவா? 25% இன்க்ரீஸ் ஆனதுனால அந்த நம்பர் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா 500. ஓகேவா? 25% ஆஃப் எ நம்பர் இஸ் இன்க்ரீஸ்டு. ஸோ அப்போ அந்த நம்பர் 500ன்னு மாறிடுச்சுன்னா ஒரிஜினல் நம்பர் என்ன? ஸோ இப்போ நார்மலாக எப்படி செய்வோம்? 125% இஸ் 500. ஸோ நமக்கு தேவை 100%. 100% என்ன? அப்போ 125% 500க்கு மாற்றணும்னா 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 500. அப்போ இந்த 100ஐயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் 400 அப்படின்னு. ஓகேவா? ஸோ இப்படியும் சால்வ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கேன்சல் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். பெர்சன்டேஜ் கெட் கேன்சல்டு. 125ஐயும் 100ஐயும் கேன்சல் பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணியும் 400ன்னு கொடுக்கலாம். ஸோ அது வேரியஸ் மெத்தட் இருக்குது. அதுக்கு உங்கள் எந்த மெத்தடோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்டுன்னு கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ அது என்ன சார் பார்ட்ஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ if a number is increased by 25%, அதாவது 125% is 500. What is 100%? இதுதான் கொஸ்டின். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்? இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் தான். இப்போ 25% இன்க்ரிமெண்ட். அப்போ 25% இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷனில் எழுதுனா என்ன வரும்? 1/4. ஸோ என்ன பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஆனாலும் சரி அந்த பர்சன்டேஜை நீங்கள் எப்படி எழுதிக்கோங்க அப்படின்னா ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நியூமரேட்டரில் இன்க்ரிமெண்ட் அப்படின்னா ப்ளஸ் சிம்பிள் போடுங்க, டிக்ரிமெண்ட் அப்படின்னா மைனஸ் சிம்பிள் போடுங்க, அவ்வளோதான். ஸோ இன்க்ரிமெண்ட்னா ப்ளஸ்ஸு, டிக்ரீஸ் அப்படின்னா மைனஸ். ஸோ கொடுத்துருக்கிற பர்சன்டேஜை
ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஸோ 25% ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இங்கே இன்க்ரிமெண்ட். ஸோ இன்க்ரிமெண்ட் அப்படின்றதுனால 1/4. ஸோ நியூமரேட்டரில் ப்ளஸ்ஸு. இப்போ டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நம்பர் என்னுடைய ஒரிஜினல் நம்பர். ஓகேவா, ஒரிஜினல் நம்பர். இப்போ டினாமினேட்டர் ப்ளஸ் நியூமரேட்டர், அதாவது இன்க்ரிமெண்ட்டுன்னு இருந்தால் இந்த டினாமினேட்டரையும் நியூமரேட்டரையும் ஆட் பண்ணுங்க. இதே டிக்ரிமெண்ட் ஆர் டிக்ரீஸ்ன்னு இருந்தால் டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டரை சப்ராக்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இப்போ டினாமினேட்டர் நியூமரேட்டரை ஆட் பண்ணால் 5 வரும். ஸோ 5 தான் இன்க்ரீஸ்டு நம்பர். ஓகேவா, அப்போ இங்கே 125%ன்றது 500. அப்போ 5 பார்ட்ஸ் அப்படின்றது 500. எனக்கு தேவை 4 பார்ட்ஸ். ஸோ அப்போ 4, ஏன்னா ஒரிஜினல் நம்பர் 4 பார்ட்ஸ் தானே. அப்போ 4 பார்ட்ஸ் என்ன? ஸோ அந்த 5 பார்ட்ஸை எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடைக்கும்? 100ஆல். அப்போ இந்த 4 பார்ட்ஸையும் அதே 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா, வெரி வெரி சிம்பிள் கான்செப்ட். இதே டிக்ரிமெண்ட் அப்படின்னா 4 - 1. ஸோ 4 - 1 அப்படின்றது 3 பார்ட்ஸ். ஸோ 3 பார்ட்ஸ் அப்படின்றது 500 அப்படின்னா 4 பார்ட்ஸ் என்னவா இருக்கும்? ஸோ இப்படி கண்டுபிடிக்கிறது. ஓகேவா, ஸோ ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்னு வந்தால் பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுங்கள். ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட்னா நியூமரேட்டரில் ப்ளஸ் சிம்பிள். இதே டிக்ரிமெண்ட் அப்படின்னா நியூமரேட்டரில் மைனஸ் சிம்பிள். கான்செப்ட் சேம் தான். இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். இஃப் த நம்பர் இஸ் டிக்ரீஸ்டு பை 25%, then the result becomes 390. Find the original number. ஒரு எண்ணில் 25% குறைந்து அந்த எண் 390ஆக மாறியது. பின் அதோடைய அசல் எண் என்ன? ஸோ கொஸ்டின் ஈஸி தான். 25%. அப்போ 25% அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷனில் 1/4. ஸோ இங்கே டிக்ரீஸ். ஸோ டிக்ரீஸ்ன்றதுனால நியூமரேட்டரில் ஒரு சப்ராக்ஷன். அப்போ டினாமினேட்டரில் இருக்கிறது ஒரிஜினல் நம்பர், அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 390. அப்போ 4 - 1, 3 பார்ட்ஸ் இஸ் 390. எனக்கு தேவை 4 பார்ட்ஸ். அப்போ இதிலிருந்து நீங்கள் 1 பார்ட் கண்டுபிடிக்கலாமா? 1 பார்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ 130. அப்போ ஒரு பார்ட் அப்படின்றது 130. ஸோ 1 3 is 3, 3 3s are 9, 130. அப்போ 1 பார்ட்ன்றது 130. அப்போ 4 பார்ட்ன்றது 520. ஓகேவா, 4 பார்ட்ன்றது 400, 520. ஸோ மை ஆன்சர் இஸ் 520. ஸோ வெரி வெரி சிம்பிள். ஓகேவா, எப்படி வேணால் நீங்கள் சால்வ் பண்ணலாம். இதில் இருந்து ஒரு பார்ட் கண்டுபிடிங்க, அப்புறம் நமக்கு தேவை 4 பார்ட்ஸ்னால் 4 பார்ட்ஸ் கண்டுபிடிங்க, ஆன்சர் கிடச்சிடும். வெரி சிம்பிள். ஓகேவா, ஸோ அந்த பர்சன்டேஜை மட்டும் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ்ன்னு கொடுத்துருந்தா ப்ளஸ் சிம்பிள், டிக்ரீஸ்ன்னு கொடுத்துருந்தா மைனஸ் சிம்பிள். மற்றபடி கான்செப்ட் எல்லாம் சேம் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின். A number increased by 22 1/2% gives 98. 22 1/2%, அதாவது 22.5% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அந்த 22 1/2 ஃப்ராக்ஷனாக எழுதலாம். ஸோ ஃப்ராக்ஷனாக எழுதணும்னா 22 × 2 44, 44 + 1 45. ஸோ 45/2%. அப்போ பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும்னா by 100. அப்போ 45/100 சால்வ் பண்ணிங்கன்னா 9 5s are 45, 20 5s are 100. அப்போ 9/20. சரி. ஸோ 2 × 200 200ல அப்போ 40. அப்போ 9/40. அப்போ 9/40 இங்கே என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகுறதுனால இங்கே ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ 40 + 9, 49 பார்ட்ஸ் இஸ் 98. எனக்கு தேவை ஒரிஜினல் நம்பர். ஸோ ஒரிஜினல் நம்பர் வந்து 40 பார்ட்ஸ். ஸோ 40 பார்ட்ஸ் என்ன?
ஸோ அப்போ இந்த 49-ஐ எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 98 வரும்? 2ஆல். அப்போ இந்த 40ஐயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்னுடைய ஆன்சர் கிடச்சிடும் 80 அப்படின்னு. ஸோ மை ஆன்சர் இஸ் 80. ஸோ வெரி சிம்பிள். ஸோ கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிள். கொடுத்துருக்கிற பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுங்கள். கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் இஸ் சிம்பிள். ஸோ ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூ ஒரிஜினல் வேல்யூ, ஓகேவா? அந்த நம்பர் 100% நம்பர். நியூமரேட்டர் இருக்கிறது, அதாவது டினாமினேட்டர் ப்ளஸ் நியூமரேட்டர் இன்க்ரீஸ்டு நம்பர், ஆர் டினாமினேட்டர் மைனஸ் நியூமரேட்டர் அப்படின்னா டிக்ரீஸ்டு நம்பர், ஓகேவா? ஸோ மற்றபடி கான்செப்ட் எல்லாம் சேம் கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் ஒன், a number increased by 18.75% gives 399. The number is, so very simple, 18.75 எப்படி எழுதிக்கலாம்? 18/3/4%. ஸோ இதை சால்வ் பண்ணால் 18 into 4 என்ன வரும்? 40, 32, 52, 50, 18 into 4 52. ஸோ 52 plus 3 55. 55/4%. ஸோ ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக by 100. ஸோ அப்போ 55/400. ஸோ இங்கே என்ன வரும்? 40, கரெக்டு தானே? 40, 8 4 32. சாரி. ஸோ 18 into 4 என்ன வரும்? 40, 8 4 32, 40 plus 32, 72, 75. ஸோ 75/4%. அப்போ 75/400 சால்வ் பண்ணால் 3 இங்கே வந்து 4 4 16, 3/16, ஓகேவா? ஸோ அப்போ டினாமினேட்டரில் இருக்கிறது ஒரிஜினல் வேல்யூ, இது இன்க்ரீஸ்டு வேல்யூ, அப்போ ப்ளஸ். அப்போ 16 plus 3, 19 parts is 399. ஸோ நமக்கு தேவை 16 parts. 16 parts என்ன? ஸோ அப்போ இங்கே 1 part என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். அப்போ by 19 போட்டோம்னா 119 is 19, 2 19s are 38, ரிமைண்டர் 1, அப்போ 1. அப்போ ஒரு பார்ட் அப்படின்றது 21. அப்போ 16 into 21. ஸோ 16 into 21. ஸோ அப்போ 16 into 21 மல்டிப்ளை பண்ண வேண்டாம், லாஸ்ட் டிஜிட் மட்டும் செக் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் டிஜிட் 6 into 1, ஆன்சர் 6. அப்போ என்னுடைய ஃபைனல் ஆன்சரில் லாஸ்ட் டிஜிட் 6 தான் வரணும். அப்போ லாஸ்ட் டிஜிட் 6 வரக்கூடிய ஒரே ஆப்ஷன் 336. ஸோ தட் இஸ் மை ஆன்சர். ஸோ நீங்கள் சால்வ் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஸோ சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ எங்கெங்கே ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியுமோ அங்கங்கே நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணிப்போம். ஓகே, வெரி சிம்பிள். ஸோ அதை நீங்கள் வந்து 118.75% போட்டு அதிலிருந்து 100% கண்டுபிடிக்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஸோ அதனால் இப்படி சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகே, ரொம்ப குயிக்காகவே சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன், a number which when increased by 30% becomes 520, then what is that number? சேம் கான்செப்ட் தான். ஒரு நம்பர் 30% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 30% அப்படின்றத ஃப்ராக்ஷனில் எழுதணும்னா 30/100 சால்வ் பண்ணோம்னா 3/10. அப்போ டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 10 வந்து ஒரிஜினல் வேல்யூ, இன்க்ரீஸ்டு. ஸோ இன்க்ரீஸ்ன்றனால ப்ளஸ். ஸோ 13 parts is 520. ஸோ எனக்கு தேவை 10 parts. அப்போ 113 is 13, 4 13s are 52. அப்போ ஒரு பார்ட் அப்படின்றது வந்து 40, ஒரு பங்கு. ஓகே, ஒரு பங்கு 40. அப்போ 10 பங்கு எவ்வளோ வரும்? 400. சிம்பிள் கொஸ்டின். ஸோ மை ஆன்சர் இஸ் 400. வெரி வெரி சிம்பிள். ஸோ கான்செப்ட் நல்லா கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள், கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, தென் கான்செப்ட் சிம்பிள். ஓகேவா? கான்செப்ட் மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க, எவ்வளோ கஷ்டமான கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன், a number which when increased by 41.66% becomes 3893. Then what is that number? So very simple, 41.66% அப்படின்றது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதணும்னா 41
2/3%. ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா குயிக்காக நம்ம இப்படி எழுதிடலாம். ஸோ இப்போ இங்கே 2/3 சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 2/3. 3 டேபிளில் 2 வராது. அப்போ 0.63 are 18. அகெயின் 2 0 63 are 18. அப்போ 0.66 வருதா? அப்போ இந்த 2/3 சால்வ் பண்ணால் 0.666ன்னு போய்கிட்டே இருக்கும். அப்போ 41.66 அப்படின்றத 41 + 0.66. இந்த 0.66ஓட வேல்யூ 2/3. அதனால் 41 2/3. ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சிம்பிளாகவே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ 41 2/3% இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகுறதுனால அந்த நம்பர் என்னவா மாறுது அப்படின்னா 3893. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணுவோமா? இதை வந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 41 2/3. ஸோ சால்வ் பண்ணோம்னா 41 × 3 4 3 are 12 120 123 125 125/3%. ஸோ அந்த பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்காக 125/3/100, அதாவது 125/300. சால்வ் பண்ணால் 5, இங்கே சால்வ் பண்ணால் 4 3 are 12. ஸோ அப்போ 41 2/3% அப்படின்றது 5/12 அப்படின்னு ஃப்ராக்ஷனில் மாறிடும். இப்போ இது இன்க்ரீஸ்டு வேல்யூ. அப்போ ப்ளஸ்ஸு. அப்போ 12 + 5 17 பார்ட்ஸ் அப்படின்றது 3893. அப்போ வாட் இஸ் தட் நம்பர்? ஸோ தட் நம்பர் இஸ் 12 பார்ட்ஸ். ஸோ 12 பார்ட்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே. இப்போ இதை நீங்கள் 1 பார்ட் கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணியும் போடலாம். இப்போ கொஸ்டின் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது 3893 17ஆல் நீங்கள் டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணி 1 பார்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு சிம்பிளான வே என்ன அப்படின்னா ஆப்ஷனை வெரிஃபை பண்ணுங்கள். லாஸ்ட் டிஜிட் எல்லாமே வேறு வேறு ஆப்ஷன் தான் இருக்குது. 7 5 1 8. ஸோ லாஸ்ட் டிஜிட் வேரி ஆகுறதுனால லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். எப்படி? இங்கே லாஸ்ட் டிஜிட் என்னது? 7. ஸோ 7ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் லாஸ்ட் டிஜிட் 3 வரும்? ஸோ 7 டேபிள் சொல்லுங்கள். 7 டேபிள் சொன்னீங்கன்னா 1 7 is 7, 2 7s are 14, 3 7s are 21, 4 7s are 28, 5 7s are 35, 6 7s are 42, 7 7s are 49, 8 7s are 56, 9 7s are 63. ஸோ 9 7s are 63. அப்போ 9 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது லாஸ்ட் டிஜிட் 3 வருதா? அப்போ இங்கேயும் லாஸ்ட் டிஜிட் 9 ஆல் மல்டிப்ளை பண்ணால் லாஸ்ட் டிஜிட் 3 வரணும். சாரி, இங்கேயும் நீங்கள் 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால 3 வருது. அப்போ இங்கேயும் நீங்கள் 9ஆல் தானே மல்டிப்ளை பண்ணுவீங்க. இங்கே ஏதோ ஒரு நம்பர் வரும், அங்கே எந்த நம்பர்ன்றது தெரியாது. 17 × சம்திங் நம்பர், அந்த நம்பரில் லாஸ்ட் டிஜிட் 9. அப்போ ஆன்சர் 3 வருது. அப்போ இங்கே எந்த நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்ணீங்களோ அதே நம்பரை வச்சு தான் இங்கேயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே லாஸ்ட் டிஜிட் என்ன வரும்? 2 × 9 18. ஸோ இப்போ லாஸ்ட் டிஜிட் 8. அப்போ ஃபைனல் ஆன்சரில் லாஸ்ட் டிஜிட் 8 அப்படின்னு வரும். அப்போ லாஸ்ட் டிஜிட் 8 வரக்கூடிய ஒரே ஆப்ஷன் 2748. ஸோ அதுதான் என்னுடைய ஆன்சர். ஸோ அதை நீங்கள் வெரிஃபை பண்ணி கூட பார்க்கலாம். வெரிஃபை பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஸோ இப்போ 17 பார்ட்ஸ். 17 பார்ட்ஸ் அப்படின்றது 3893. எனக்கு தேவை 12 பார்ட்ஸ். ஸோ அதை நீங்கள் ஒரு பார்ட்டோட வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. ஒரு பார்ட்டோட வேல்யூன்றது 17ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் 117 is 17, 2 17s are 34, ரிமைண்டர் 49, திரும்ப 2 17s are 34, திரும்ப 153, இது 9. ஸோ 229. ஸோ ஒரு பார்ட் அப்படின்றது 229. அப்போ 12 பார்ட் அப்படின்றது 229ஆல் தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 229, 240, 480, 228, 230, 230, 230, 460, 458. ஸோ சால்வ் பண்ணால் 8 2748. அதான ஆன்சராக வந்துச்சு. ஸோ இவ்வளோ நீங்கள் சால்வ் பண்ணி காம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் லாஸ்ட் டிஜிட் மட்டும் செக் பண்ணுங்கள். ஆன்சர்
சிம்பிளாக வந்துடும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய லாஸ்ட் டிஜிட்டை எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சரோட லாஸ்ட் டிஜிட் வரும். ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கொஸ்டின் ஈஸி. ஓகேவா? ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்காதீங்க. சால்வ் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும், பட் சால்வ் பண்ணுறதுக்கு மார்க் கிடையாது, ஆன்சர் கொண்டு வரதுக்கு தான் மார்க். அதனால் எப்படி ஆன்சர் வந்துச்சு அப்படின்றத அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த மெத்தடில் வேணால் சால்வ் பண்ணலாம். ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்மாக தேடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். When a number is increased by 216, it becomes 140% of itself. What is the number? ஒரு எண்ணை 216ஆல் அதிகரிக்கும் போது ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை நான் என்ன பண்ணுறேன், 216ஆல் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும் இல்லையா? அந்த ஆன்சர் வந்து இந்த நம்பரோட, அதாவது ஒரிஜினல் நம்பரோட 140% இருக்குமா? 140% ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 216. தென் வாட் இஸ் தட் நம்பர்? அந்த எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வெரி சிம்பிள். இந்த எக்ஸ் அப்படின்றது எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், 100%ன்னு எடுப்போம். ஓகேவா? அந்த நம்பர் 100% தானே. 216 அந்த 100%ஓட ஆட் ஆகுறதுனால 140%ஆக மாறுது. அப்போ என்ன மீனிங்? இந்த 216 அப்படின்றது 40% அப்படின்னு அர்த்தம். Therefore 40% is 216. அப்படின்னா 100% என்ன? ஓகேவா? கான்செப்ட் சிம்பிள். 40% அப்படின்றது 216. அப்போ 100% என்ன? ஸோ கொஸ்டின் புரியுதுல? ஒரு நம்பரில் 216 அப்படின்ற நம்பர் ஆட் ஆகுறதுனால அந்த 100% அப்படின்றது 140%ஆக மாறுது. அப்போ எந்த நம்பர் ஆட் ஆகுறதுனால அது 140 ஆகுது? 216. ஸோ ஒரிஜினல் வேல்யூ 100. இந்த 100லேருந்து 140%ஆக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் 100 அண்ட் 140 எவ்வளவு? 40. அப்போ 40% இன்க்ரீஸ் ஆகுது. எதனால்? 216ன்ற வேல்யூ ஆட் ஆகுறதுனால. அப்போ 216 வேல்யூ 40%. ஸோ இதுக்கப்புறம் சிம்பிள். ஸோ நமக்கு 100% வேணும். அப்போ நம்ம இதை 10%ஆக கன்வெர்ட் பண்ணலாம். 10%ஆக கன்வெர்ட் பண்ணால் 4ஆல் டிவைட் பண்ணால் போதும். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணுங்க. 5 4s are 20, ரிமைண்டர் 4 4. அப்போ 54. 10% 54. அப்போ 100% 540 இன்ட்டு 10 பண்ணோம் அப்படின்னா 100% ஆயிரும்ல. ஸோ அந்த 10 இன்ட்டு 10 பண்ணால் 100%. அப்போ 54 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 540. ஸோ 540 இஸ் மை ஆன்சர். வெரி சிம்பிள். ஸோ கொஸ்டின் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. கொஸ்டினை எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக படிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக பொறுமையாக படிங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இஃப் 85% of a number is added to 75, then the result is the number itself. ஒரு எண்ணின் 85%ஐ 75 உடன் சேர்த்தால் அதன் முடிவு அதே எண். பிறகு அந்த எண் என்ன? அதாவது 85% ஆஃப் ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பரை 75ஓட ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் இந்த ஒரிஜினல் நம்பர் எக்ஸே எனக்கு கிடைக்குதான். அப்படின்னா அந்த நம்பர் என்ன? இந்த எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸில் 85%, ஓகே, அது கூட ஏதோ ஒரு நம்பர் ஆட் ஆகுது. ஆட் ஆகுறதுனால ஒரிஜினல் நம்பர் கிடச்சிருது. அப்போ இந்த ஒரிஜினல் நம்பர் அப்படின்றது என்னது? 100% தானே. 100% ஆஃப் எக்ஸ். ஸோ 100% ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் தான். ஒரு நம்பரோட 100%ன்றது அதே நம்பர் தான். ஓகேவா? ஸோ அப்போ 100% தானே. ஸோ அப்போ 85% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 75 இஸ் ஈக்குவல் டு 100% ஆஃப் எக்ஸ். அப்போ அந்த 80% ஆஃப் எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 75 இஸ் ஈக்குவல் டு 100% ஆஃப் எக்ஸ் மைனஸ் 85% ஆஃப் எக்ஸ். அப்போ 100 மைனஸ் 85 15% ஆஃப் எக்ஸா. அப்போ இந்த 75 அப்படின்றது 15%. எனக்கு தேவை 100%.
அப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணலாம். 1% வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 1% வேல்யூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 3 5s are 15, 1 5 is 5, 5, 1 3 is 3, 5 3s are 15. அப்போ 1% அப்படின்றது 5. அப்போ 100% அப்படின்றது 500. ஸோ ஆன்சர் இஸ் 500. ஸோ எக்ஸாமில் இந்த மெத்தட் இது நமக்கு தேவையே இல்லை. 85% of a number is added to 75. Then the result is same number. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் என்ன பெர்சன்டேஜ் நம்ம ஆட் பண்ணுறோம்? 85%. அந்த 85% கூட எந்த நம்பரை ஆட் பண்ணுறோம்? 75. அப்போ எந்த நம்பரை ஆட் பண்ணுறப்போ அது 100 minus 85. அப்போ 15% அப்படின்றது 75. அப்போ 100% ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இந்த மெத்தட் நமக்கு தெரியும். எந்த மெத்தட் ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. நம்ம ஒரு 5 மெத்தட் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணி நமக்கு ஆன்சர் கொண்டு வந்தால் போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். When 75% of a number is added to 75. ஸோ 75 கூட 75% of a number ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் ஒரிஜினல் நம்பர் கிடைக்கலாம். அப்போ ஒரிஜினல் அந்த எக்ஸ் கிடைக்குது. அப்போ 75%, 100 மைனஸ் 75 எவ்வளவு? 25. அப்போ இங்கே 25% இஸ் 75. அப்போ 25-ஐ 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 75 வந்துடும். எனக்கு தேவை 100%. அப்போ 100-ஐ 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 300. ஸோ மை ஆன்சர் இஸ் 300. ஸோ கொஸ்டின் ரொம்ப ஈஸி. 2 லைனில் ஆன்சர் வந்துடும். ஸோ 25%ன்றது 75. அப்போ 25-ஐ 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 75 வந்துடும். அப்போ 100%-ஐ 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதோடைய வேல்யூ வந்துடும். ஸோ 300 இஸ் மை ஆன்சர். வெரி வெரி ஈஸி கொஸ்டின். ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்காதீங்க. கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, மக்கப் பண்ணாதீங்க. ஸோ மக்கப் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இதை ஆக்சுவலாக எப்படி செய்யணும் அப்படின்னா 75% of x is added to 75. again x கிடைக்கும். அப்போ 75 by 100 into x plus 75 is equal to x. அப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 3 4. அப்போ 3x by 4 plus 75 is equal to x. அப்போ 3x by 4 அந்த பக்கம் கொண்டு போங்க. அப்போ 75 is equal to x minus 3x by 4. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 4 into x 4x. 4x minus 3x by 4 which is x by 4. அப்போ 75 is equal to x by 4. Therefore x is equal to 75 into 4. 75 into 4 is 300. இவ்வளோ நீங்கள் எடுத்து எழுதுறதுக்கு சிம்பிளாக 25% இஸ் 75. அப்போ 25-ஐ 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 75. அப்போ 100-ஐ 3 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 300. 2 ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். ஸோ கொஸ்டினை காம்ப்ளிகேட் ஆக்காதீங்க. ஸோ ப்ரொசீஜராக போட்டாலும் ஆன்சர் வரும், பட் டைம் ஆகும். நம்ம எழுத போகிறது காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு மெயின் என்ன வேணும்னா டைம் சேவ் பண்ணணும். ஸோ டைம் சேவ் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம இருக்கிறதுலே கொஞ்சம் ஷார்ட்டாக எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த ரூலே ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன். இஃப் 60% ஆஃப் எ நம்பர் 60% ஆஃப் எ நம்பர் இஸ் 120 more than 20% ஆஃப் that number. ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பருடைய 60% அப்படின்றது, அதாவது 60% ஆஃப் a number x is 120 more than 20% ஆஃப் that same number. இதை விட 120 எக்ஸ்ட்ரா. ஓகே, இப்போ 60% ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, 60% ஆஃப் எக்ஸை விட 20% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் அது 60% ஆஃப் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூவை நான் வந்து கேபிட்டல் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ 20% ஆஃப் எக்ஸ் வேல்யூவை விட 120-ஐ ஆட் பண்ணோம்னா இதே எக்ஸு கிடைக்குமா? விச் மீன்ஸ் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா
இப்போ இது 20%. இப்போ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ என்னவா இருக்கும்? 40% ஆஃப் எக்ஸ்ன்னு தானே இருக்கும். ஸோ 20% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 40% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60% ஆஃப் எக்ஸ். ஸோ 20% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 40% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60% ஆஃப் எக்ஸ். ஸோ அந்த 40% ஆஃப் எக்ஸை பெர்சன்டேஜாக கொடுக்காம வேல்யூவாக கொடுத்துட்டாங்க 120ன்னு. அப்போ இந்த 120ன்றது 40%. ஸோ 40% இஸ் 120. ஸோ கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அதை கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஸோ 40% இஸ் 120. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? தென் 28% ஆஃப் த நம்பர் இஸ் லெஸ் தேன் 33 1/3% ஆஃப் த நம்பர் பை. அதாவது அந்த எண்ணின் 28% அந்த எண்ணின் 33 1/3% விட எவ்வளவு குறைவாக இருக்கும்? ஓகேவா? அப்போ 33 1/3 மைனஸ் 28 இஸ் ஈக்குவல் டு 5 1/3%. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 5 1/3% தானே. இவ்வளோ தானே கம்மியாக இருக்கும். அவங்க கேட்டிருக்கிறது எவ்வளோ கம்மியாக இருக்கும். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ வேல்யூ கம்மியாக இருக்கும்? 5 1/3% கம்மியாக இருக்கும். அதாவது இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 40. ஓகேவா? ஏன்னா 40%ன்றது 120 கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க என்ன கேட்குறாங்க? 33 1/3%க்கு ஒரு வேல்யூ வரும், மைனஸ் 28%க்கு ஒரு வேல்யூ வரும். இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் இந்த ஒரிஜினல் 100%ல் ஏதோ ஒரு வேல்யூவாக இருக்கும். அந்த பர்சன்டேஜ் தான் 5 1/3%. அப்போ டேரெக்டாக இந்த 5 1/3% மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும் இல்லையா? ஸோ அதுதான் 5 1/3% எவ்வளவு. ஸோ 5 1/3%-ஐ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லேருந்து நார்மல் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். 3 5s are 15. 15 + 1 16. அப்போ 16/3% என்ன? ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 40-ஐ எதால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 120 கிடைக்கும்? 3ஆல். 4 3s are 12 120. அப்போ இதையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ 16/3 into 3. 3 3 get cancel. 16 is my answer. ஓகேவா? வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். கான்செப்ட் கொஸ்டின் கிளியராக படிங்க. கொஸ்டின் குழப்புற மாதிரி தான் கொடுப்பாங்க, பட் ஆன்சர் வெரி வெரி சிம்பிள். கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கும். 60% ஆஃப் நம்பர் இஸ் 120 மோர் தேன் 20% ஆஃப் த நம்பர். ஒரு நம்பருடைய 60% அப்படின்றது அந்த நம்பரோட 60% வந்து 20%லேருந்து 120 கூட்டினா சமமாக இருக்கும். அப்போ 20%ஓட எதை கூட்டினா 60 வரும்? 40. அப்போ 40%ன்றது 120. அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? 33 1/3%க்கும் 28%க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அதாவது எவ்வளோ கம்மியாக இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ கம்மியாக இருக்கும் அப்படின்னாலும் வித்தியாசம்னாலும் ஒன்று தான். ஸோ 33 1/3க்கும் 28க்கும் உள்ள வித்தியாசம் 5 1/3. ஸோ அதுதான் வித்தியாசம் பர்சன்டேஜில். ஸோ 40% வேல்யூ எனக்கு தெரியும். அப்போ இந்த டிஃபரன்ஸோட பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சா ஆன்சர் கிடைச்சிடும். வெரி சிம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். The sum of two numbers is 520. இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை 520. If the bigger number is decreased by 4% and the smaller number is increased by 12%. ஸோ ஒரு பெரிய நம்பர் ப்ளஸ் ஒரு ஸ்மாலர் நம்பர் ரெண்டையும் ஆட் பண்ணால் 520 வருது. ஓகே. இஃப் பிக்கர் நம்பர் இஸ் டிக்ரீஸ்டு பை 4%, இது வந்து 4% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? இது 100%. 100ல் 4 போச்சுன்னா 96% ஆஃப் டி. இந்த ஸ்மாலர் நம்பர் வந்து 12% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது 100%னா 112% ஆஃப் ஸ்மாலர் நம்பர். தென் த நம்பர் அப்டெய்ன்ட் ஆர் ஈக்குவல். பெறப்பட்ட எண் சமமாக இருக்கும். அதாவது இந்த 96% ஆஃப் பியும் 112% ஆஃப் ஸ்மாலர் நம்பரும் சமமாக இருக்கு. அப்படின்னா சின்ன நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு பெரிய நம்பரையும் ஒரு சின்ன நம்பரையும் ஆட் பண்ணும்போது ஆன்சர் 520. இப்போ அந்த பெரிய நம்பர் வந்து 4% ரெடியூஸ் ஆகுது. அப்போ 96% தான் மிச்சம் இருக்கும்.
அந்த சின்ன நம்பர் 12% இன்க்ரீஸ் ஆகுது. 12% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த சின்ன நம்பர் 112% மாறிடும். இப்போ 112% ஆஃப் ஸ்மால் நம்பரும் 96% ஆஃப் பிக்கர் நம்பரும் சேம், ஒரே ஆன்சர் கிடைக்குது. அப்படின்னா சின்ன நம்பர் என்ன? வெரி வெரி சிம்பிள். இது ரேஷியோ. எப்படி? வேரியபிள்லாம் ஒரு பக்கம், இது எப்படி எழுதிக்கலாம்? 96 into b is equal to 112 into s. So b by s is 112 by 96. ஸோ நம்ம 8 டேபிளில் சால்வ் பண்ணலாமா? 8 டேபிளில் சால்வ் பண்ணோம்னா 12 1 32 4 திரும்ப 7 by 6. ஸோ பிக்கர் நம்பருக்கும் ஸ்மாலர் நம்பருக்கும் உள்ள வேல்யூ 7 by 6. அதாவது டோட்டல் நம்பர் இந்த 520 இருக்கு இல்லையா, ரெண்டையும் சம்மேஷன் பண்ணோம் அப்படின்னா 520. 7 + 6 13. ஸோ 13 பார்ட்ஸ் அப்படின்றது வந்து 520. அதில் 6 பார்ட்ஸ், சாரி 7 பார்ட்ஸ் வந்து பெரிய நம்பர், 6 பார்ட்ஸ் வந்து சின்ன நம்பர். நமக்கு தேவை ஸ்மாலர் நம்பர். அப்போ இதிலிருந்து நமக்கு 6 பார்ட்ஸ் தெரிஞ்சால் போதும். அப்போ ஒரு பார்ட் கண்டுபிடிப்போம். அப்போ 13.520னா ஒரு பார்ட் வந்து 13/4. அப்போ ஒரு பார்ட் அப்படின்றது 40. நமக்கு தேவை 6 பார்ட்ஸ், 6 பாகம் வேணும். அப்போ 6 × 40, 6 4s are 24. 240 இஸ் மை ஆன்சர். ஓகேவா? வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். ஸோ கொஸ்டினை ரேஷியோக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள், ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். கமல் ஹேஸ் சம் ஆப்பிள்ஸ். கமல் அப்படின்றவர் கொஞ்சம் ஆப்பிள் வச்சிருக்கிறாரு. இஃப் ஹி சோல்ட் 40% ஆப்பிள் மோர் தென் ஹீ ஏட். ஓகேவா? அவர் சாப்பிட்டதை விட 40% ஆப்பிள் அதிகமாக அவர் விற்றுருக்கார். ஓகேவா? அவர் வந்து இப்போ ஒரு 40%, ஒரு 100% சாப்பிட்ருக்காரு அப்படின்னா 140% விற்றுருக்கார். ஓகேவா? ஏன்னா அவங்க எவ்வளோ வேல்யூன்னு கொடுக்கல. ஹீ சோல்டு 70 ஆப்பிள்ஸ். அவர் விற்ற ஆப்பிளோட எண்ணிக்கை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் சாப்பிட்டது எத்தனைன்னு கேட்குறாங்க. ஸோ அவர் ஈட் பண்ண சாப்பிட்ட ஆப்பிள், ஸோ 100% ஆப்பிள் அவர் சாப்பிட்ருந்தாரு அப்படின்னா அதை விட 40% எக்ஸ்ட்ரா அவர் விற்றுருக்காரு. ஓகேவா? அதாவது ஈட், சாப்பிட்ட ஆப்பிள் 100%, அவர் விற்ற ஆப்பிள் செல். ஓகேவா? ஆர் சோல்டு. விற்பனை செய்தது 40% எக்ஸ்ட்ரா. அப்போ 100% + 40% 140%. இவங்க 140% வந்து 70ன்னு கொடுத்துட்டாங்க. அவங்க எவ்வளோ விற்றுருக்காரு அப்படின்னா 70 ஆப்பிள்ஸை விற்றுருக்காரு. அப்போ 140% இஸ் 70. அப்போ 100% என்ன? ஏன்னா 100%ன்றது அவர் சாப்பிட்ட எண்ணிக்கை. இப்போ இந்த 140-ஐ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 70 வந்துடும். அப்போ இந்த 100-ஐ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 50. அப்போ அவர் 50 ஆப்பிள் சாப்பிட்ருப்பார். ஸோ ஆன்சர் சிம்பிள் தான். பட் கொஸ்டினை புரிஞ்சு அதை கரெக்டாக எடுத்து எழுதணும். ஓகேவா? கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்து எழுதிட்டிங்கன்னா எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்னாலும் ஆன்சர் சிம்பிளாக வந்துடும். ஸோ 140%ல் பாதி 70, விச் மீன்ஸ் 140ல் பாதி 70. அப்போ 100ல் பாதி 50. ஸோ மை ஆன்சர் இஸ் 50. வெரி வெரி சிம்பிள், காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. ஓகேவா? வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன். எ வெண்டார் செல்ஸ் 50% ஆஃப் ஆப்பிள்ஸ் ஹீ ஹேட். ஒரு விற்பனையாளர் தன்னிடம் இருந்த 50% ஆப்பிளை விற்றார். மீதியில் 20% எரிஞ்சிட்டார். ஓகேவா? அண்ட் த்ரோ அவே 20% ஆஃப் த ரிமைண்டர். நெக்ஸ்ட் டே, அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆப்பிள் வச்சுருந்துருக்காரு, அந்த ஆப்பிளில் 50% ஆப்பிளை விற்றுட்டார். மிச்சம் இருந்த 50% ஆப்பிளில் 20% விற்றுட்டார். ஓகேவா? சாரி, 20% வெளியே எரிஞ்சிட்டார். எரிஞ்சிட்டார் மீன்ஸ் அது கெட்டு போச்சு அப்படின்னு தூக்கி போட்டுட்டார். மறுநாள்
மிச்சம் இருக்கக்கூடிய ஆப்பிளில் 60% ஆப்பிளை விற்றுருக்காரு, மிச்சம் இருந்ததை தூக்கி போட்டுட்டாரு. அப்போ டோட்டலாக அவர் எவ்வளோ ஆப்பிளை தூக்கி எரிஞ்சிருக்காருன்னு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினில் நிறையா பேர் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்கன்னா 100%ன்னு வச்சுப்பாங்க. 50% இருந்துச்சு, ஓகேவா, 100%. 100%ல் 50%ஐ விற்றுட்டாரு. அப்போ மிச்சம் 50% இருக்கும். அப்போ அதில் 20%ஐ தூக்கி எறிஞ்சிட்டார்ல. அப்போ இந்த 50ல் 20 கழிச்சிருவாங்க. அப்போ மிச்சம் 30% இருக்குது. அப்போ அந்த 30%ல் மறுநாள் 60% விற்கிறாரு. அப்படி கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி கால்குலேட் பண்ணால் அது தப்பு. அவங்க தெளிவாக என்ன கொடுத்துட்டாங்கன்னா, எ வெண்டார் செல்ஸ் 50% ஆஃப் ஆப்பிள்ஸ் ஹீ ஹேட். அவர்கிட்ட இருந்ததில் 50%ஐ விற்றுட்டார். ஸோ இதை நீங்கள் பெர்சன்டேஜில் போட்டிங்கன்னா தப்பாயிடும். இதை நீங்கள் எண்ணிக்கையில் தான் போடணும். ஓகேவா, எண்ணிக்கையில் போட்டால் மட்டும்தான் மிஸ்டேக்ஸ் வராது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் கவுண்டிங்கில் போடுங்க, பெர்சன்டேஜில் போடாதீங்க, தப்பு வரும். ஸோ கவுண்டிங்கில் எப்படி போடுறது, அந்த விவசாயிக்கிட்ட எத்தனை ஆப்பிள் இருந்துச்சுன்னு அவங்க கொடுக்கல. ஸோ நீங்களாக ஒரு ஆப்பிளை அசியூம் பண்ணிக்கலாம். அது என்ன நம்பர் வேணால் இருக்கலாம். ஓகேவா, இந்த நம்பர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எந்த நம்பர் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அந்த விவசாயிக்கிட்ட 100 ஆப்பிள் இருந்துச்சுன்னு வச்சுப்போம். அதாவது 100%க்கு பதிலாக 100ன்னு எடுக்கிறேன். இப்போ அந்த 100 ஆப்பிளில் அவர் 50% ஆப்பிளை விற்றுட்டார். அப்போ 100ல் எத்தனை ஆப்பிளை விற்றுருப்பார், 50 ஆப்பிளை விற்றுட்டார். விற்பனை செய்தது செல். த்ரோ அவே 20% ஆஃப் த ரிமைண்டர். ஓகேவா, மிச்சம் இருந்ததில் 20%ஐ தூக்கி எறிஞ்சிட்டார். அப்போ மிச்சம் எத்தனை ஆப்பிள் இருந்திருக்கும், 50 ஆப்பிள் இருந்திருக்கும். இந்த 50 ஆப்பிளில் 20%ஐ தூக்கி எறிஞ்சிட்டார். ஸோ 50ல் 20ன்றது 10. ஸோ 10 இதை த்ரோ பண்ணிட்டார். ஓகேவா, மிச்சம் எத்தனை ஆப்பிள் இருக்கும், 40 ஆப்பிள் இருக்கும். ஸோ கான்செப்ட் புரியுதா, மிச்சம் இருந்த அந்த த்ரோ அவே 20% ஆஃப் த ரிமைண்டர். 20% ஆஃப் த ரிமைண்டர், மீதியில் 20%ஐ வீசி எறிந்து விடுகிறார். மீதி என்ன இருக்கோ அந்த மீதி எண்ணிக்கையில் 20%ஐ எரிஞ்சிட்டார். டோட்டலில் 20% இல்லை, மீதி இருந்ததில் 20%. அப்போ மீதி இருக்கக்கூடிய கவுண்ட்டு 50. அந்த 50ல் 20%ஐ தூக்கி எறிஞ்சிட்டார். அப்போ 10 எரிஞ்சிட்டாருன்னா மிச்சம் 40 இருக்கும். நெக்ஸ்ட் டே மறுநாள் வர்றாரு. மறுநாள் மிச்சம் இப்போ எத்தனை ஆப்பிள் இருக்குது, 40 ஆப்பிள் இருக்குது. அந்த 40 ஆப்பிளில் 60%ஐ விற்றுட்டார். அப்போ 40ல் 60% எவ்வளவு, ஸோ 40ல் 10%ன்றது 4. அப்போ 60%ன்றது 24. அப்போ 24 ஆப்பிளை அவர் விற்கிறார். 24 ஆப்பிள் அவர் விற்கிறார். மிச்சம் எத்தனை ஆப்பிள் இருக்கும், 40ல் 24 போச்சுன்னா 16 ஆப்பிள் இருக்கும், அதை தூக்கி எறிஞ்சிட்டார். ஓகேவா, இப்போ டோட்டலாக வாட் % ஆஃப் ஹிஸ் ஆப்பிள்ஸ் டஸ் நாட் த வெண்டர் த்ரோ. ஓகே, டஸ் த வெண்டர் த்ரோ. மொத்தம் 100 ஆப்பிளில் எத்தனை ஆப்பிளை அவர் எரிஞ்சாருன்றது கொஸ்டின். ஸோ இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 16. ஸோ 10 + 16 26. ஸோ 100 ஆப்பிளில் 26 ஆப்பிளை அவர் எரிஞ்சிட்டார். அப்போ பெர்சன்டேஜ் அப்படின்னா ஒவ்வொரு 100க்கும் என்ன பெர்சன்டேஜ்னு தானே பார்த்தோம். அப்போ 100க்கு 26 ஆப்பிள் அவர் எரிஞ்சிட்டார்னா 26% ஆப்பிள் அவர் எரிஞ்சிருக்கார். ஓகேவா, கொஸ்டின் வெரி வெரி சிம்பிள். ஆனால் சின்ன தப்பு, நீங்கள் இந்த இடத்துல தப்பு விட்டிங்கன்னா கொஸ்டினே தப்பாயிடும். ஸோ கொஸ்டினை கேர்ஃபுல்லாக படிங்க, கேர்ஃபுல்லாக படித்து கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்க, ஆன்சர் சிம்பிள். ஓகேவா, ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 20% ஆஃப் த ரிமைண்டர், மீதி இருக்கக்கூடிய ஆப்பிளில் 20% விற்கிறார். ஓகேவா, ஸோ கொஸ்டினை தெளிவாக வாசிச்சுக்கோங்க, சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன். இஃப் த வேர்ட் photograph is spelt with F in place of PH, then what would be the percentage reduction in number of letters? photograph என்ற வார்த்தையானது PHக்கு பதிலாக F உடன் உச்சரிக்கப்பட்டால் எழுத்துக்களின் எண்ணிக்கையில் எவ்வளவு சதவீதம் குறையும்? அதாவது photograph அப்படின்ற வேர்டு
ஃபோட்டோகிராஃப். இதில் பிஹெச்சுக்கு பதிலாக பிஹெச் இருக்கக்கூடிய இடத்துல எஃப் அப்படின்னு மாற்றுறாங்க. அப்படி எஃப் அப்படின்னு மாற்றினா ஃபோட்டோகிராஃப் எண்ணிக்கையில் எவ்வளோ மாறும்னு கேட்குறாங்க. ஃபோட்டோகிராஃப் எத்தனை லெட்டர்? 1 2 3 4 5 6 7 8 9 10 10 லெட்டர்ஸ். ஃபோட்டோகிராஃப் எத்தனை லெட்டர்? 8 லெட்டர்ஸ். எவ்வளோ லெட்டர் குறைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. அது பர்சன்டேஜில். அப்போ இங்கே 100% அப்படின்றது 10. அப்போ 8 அப்படின்றது எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. ஸோ 100% 10னா இந்த 10 விச் மீன்ஸ் இந்த 10 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100. அப்போ இந்த 8 அதே 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 80. ஸோ 80%. ஓகேவா? 8ன்றது 80%. எவ்வளோ குறைஞ்சிருக்கு, அவங்க எவ்வளவு சதவீதம் குறைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. ஸோ 100 மைனஸ் 80 எவ்வளவு? 20%. ஸோ 20% ரெடியூஸ் ஆயிருக்கு, கம்மியாயிருக்கு. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான், அதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன். எ பிஸ்னஸ்மேன் இம்போர்ட்டட் லேப்டாப் ஒர்த் ₹2,10,000. ஓகேவா? ஸோ லேப்டாப் ஒருத்தர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு, சாரி இம்போர்ட் பண்ணுறாரு. எவ்வளோக்கு? 2,10,000 மொபைல் ஃபோன் ஒர்த்து 1 lakh. அதே மாதிரி மொபைல் ஃபோனை இம்போர்ட் பண்ணுறாரு. எவ்வளோக்கு? 1 lakh. அண்ட் டெலிவிஷன் செட்ஸ் ஒர்த்து 1,50,000. 1,50,000. He had to pay 10% duty on laptop. லேப்டாப்புக்கு 10% டியூட்டி சார்ஜ் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, அதாவது டேக்ஸ். ஸோ 10% அப்படின்னா மொபைல் ஃபோனுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாரு? 8%. டிவிக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாரு? 5%. ஹவு மச் டோட்டல் டியூட்டி ஹி ஹேட் டு பே ஆன் ஆல் த ஐட்டம்ஸ். ஸோ மொத்தமாக அவர் எவ்வளோ பே பண்ணியிருக்காரு, எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்காருன்னு கேட்குறாங்க. அப்போ 2,10,000ல் 10% எவ்வளவு? ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சா 21,000. அப்போ லேப்டாப்புக்காக அவர் 21,000 ஸ்பெண்ட் பண்ணுறாரு, டேக்ஸ் கட்டுறாரு. மொபைல் ஃபோனுக்காக 8%. ஸோ 8%ன்றது 1 × 8. அப்போ 1னா 2 நம்பரை விட்டுறணும், மிச்சம் இருக்கிறது 1000. ஸோ 1000 × 8 8,000. ஸோ மொபைல் ஃபோனுக்கு 8,000 டேக்ஸ் கட்டுறாரு. 5%. ஸோ 10%ன்றது 15,000. அப்போ 5% அப்படின்றது வந்து 7,500. ஸோ ஆட் பண்ணால் 29, 30, 36,500. ஸோ 36,500 அவர் டோட்டலாக டேக்ஸாக கட்டியிருக்காரு. ஓகேவா? சிம்பிள் கொஸ்டின் தான். ஸோ கான்செப்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு கொஸ்டின் ரொம்ப 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 சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், கான்செப்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ கான்செப்டில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் மெத்தடில் பார்க்கலாம். தேங்க்யூ.